ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எலக்ட்ரிக் கரண்ட் அண்டு சர்க்கியூட், அதாவது மின்சாரம் எப்படி செல்கிறது, அதனுடைய சுற்றுகள் எப்படி வடிவமைக்கிறோம். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறையா ப்ராப்ளம்லாம் வரும், இடையில ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரும் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட்னா நான் எடுத்துக்கோம். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறது தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்கிறோம். அப்போ கரண்ட்டுங்கிற மீன்னே பார்த்தோம்னா ஃப்ளோன்னு அர்த்தம். கரண்ட்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஃப்ளோ, மூவ் ஆகணும். ஸோ எலக்ட்ரான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரணும். ஸோ நகர்ந்தால் தான் அதுக்கு பேர் கரண்ட்டு. ஸோ அதான் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் சொல்லலாம், அதில் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். ஒரு சார்ஜ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது. ஸோ அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் போது என்ன இருக்கும், அது எவ்வளோ ஸ்பீடில் நகருது ஸோ அப்படின்னு அந்த ஸ்பீடு வந்துடும். ஸோ அந்த எவ்வளோ நேரத்தில் நடங்குது அந்த ஸ்பீடை தான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு பேர் தான் கரண்ட்டு. ஸோ இந்த சார்ஜ் இங்கேருந்து, ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துலேருந்து இப்படி நகருது. ஸோ எவ்வளோ வேகத்தில் நகருது, மெதுவாக போகுதா வேகமாக போகுதா, அப்போ இது நகரக்கூடிய ஸ்பீடு தான் என்ன சொல்கிறேன்னா அதை தான் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பாயிண்டில், அப்போ இந்த ஒயர் ஃபுல்லாக ஒரே வேகத்தில் தான் போகும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல இது எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னு கண்டுபிடிச்சோம்னா அந்த கரண்ட்டை நாம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த கரண்ட்டை கண்டுபிடிக்கிறோட அதனோட எஸ்ஐ யூனிட் எடுத்துட்டோம்னா ஆம்பியர்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஆம்பியர்னா என்னென்னா ஒரு கூலும் சார்ஜ் ஒரு செகண்டில் போகணும். அப்போ இந்த கரண்ட் இங்கேருந்து போயிட்டுருக்கு. ஸோ இது இந்த ஒரு மைனஸுங்கிறது ஒரு கூலம்னு வச்சுக்குவோம். அப்போ ஒரு செகண்டில் இங்கேருந்து நகர்ந்துச்சுன்னா அப்போ கரண்ட் வந்து ஒரு ஆம்பியர். அப்போ ஒரே செகண்டில் 2 கூலும் நகர்ந்துச்சுன்னா அப்போ 2 ஆம்பியர் ஆயிரும். அப்போ ஒரு செகண்டில் எத்தனை கூலும் நகருது அதை வச்சு தான் நம்ம அதை கரண்ட் ஆம்பியர் எவ்வளோன்னு சொல்கிறோம். அப்போ கரண்ட்டை கண்டுபிடிக்கிற யூனிட் என்னது, கூலும். ஸோ அதான் சார்ஜ் Q/T. அப்போ ஒரு செகண்டில் எவ்வளோ கூலும் சார்ஜ் நகர்றதை வச்சு தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை நாம் மெஷர் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த கரண்ட்டை வச்சு நாம் ஒரு ப்ராப்ளம் போடுவோம். ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டு 240 கூலும் சார்ஜு 1 மினிட்டில் போகுதுன்னா அப்போ அங்கே கரண்ட் எவ்வளோ, யாரை கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம் ஆன்சர். ஸோ I = Q/T. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ கரண்ட் கண்டுபிடிக்கிறது Q/T எவ்வளோ, 4. எப்படி கால்குலேட் பண்ணீங்க? ஓகே, வெரி குட், கரெக்ட் ஆன்சர். ஸோ 240 கூலும் 1 மினிட் சொன்னோம். 1 மினிட்னா 60 செகண்டு. ஸோ 240 60ஆல் வகுத்தோம்னா ஸோ 4 ஆம்பியர். ஸோ வெரி குட், கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுறீங்க. ஸோ அடுத்து வந்து வோல்டேஜ். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் சொல்லுவோம். ஸோ கரண்ட்டுன்னு இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டுன்னு ஒன்று வரணும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டுன்னு என்னென்னா, ஸோ இப்போ இந்த படத்தில் பார்க்குறீங்க, இது ஒரு வாட்டர் டேங்குன்னு வச்சுக்கோம். ஸோ இந்த வாட்டர் டேங்கில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது, இன்னொரு வாட்டர் டேங்க் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த ஃபுல்லாக உள்ள வாட்டர் டேங்க்லேருந்து தண்ணி வெளியில் வரும்போது என்ன, தண்ணி வேகமாக வெளியில் வரும். ஸோ இதுலேருந்து பார்த்தா பாதி டேங்க் தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து தண்ணி வரும்போது மெதுவாக வரும். அப்போ எதனால் இதில் அதிகமாக வருது, எதனால் இதில் மெதுவாக வருது? இதில் தண்ணி அதிகமாக இருக்கனால இங்கே என்ன இருக்கும், இங்கேருந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால இந்த பைப் வழியாக தண்ணி அதிகம் வேகமாக வருது. இது பாதி டேங்க் தான் தண்ணி இருக்கனால ப்ரெஷர் கம்மியாக இருக்கனால தண்ணி குறைவாக வெளியில் வருது. அப்போ அந்த தண்ணி வர்றதுக்கு ப்ரெஷர் சொல்கிறோம்ல, அந்த ப்ரெஷரை தான் அது வந்து அழுத்தம், அதை தான் போய் தண்ணி அழுத்துது, அதனால் தண்ணி வேகமாக போகுது. அப்போ அந்த அழுத்தத்துக்கு பேருக்கு தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ அந்த தண்ணி வேகமாக போகுதுல்ல, அந்த தண்ணி போகிற வேகத்துக்கு பேர் தான் இதுதான் கரண்ட்டு. ஸோ அப்போ அந்த சார்ஜ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா என்ன வேணும், அங்கே ஒரு ப்ரெஷர் இருக்கணும். பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் இருந்தால் தான், அழுத்தம் இருந்தால் தான் அது போகும். இப்போ தண்ணி இந்த டேங்க்லேருந்து தண்ணி கீழே வரணும்னா ஸோ இங்கே என்ன இருக்கணும்,
இங்கே ஒரு ப்ரெஷர் இருந்தால் தான் தண்ணி டேங்க்லேருந்து கீழே வரும். ஸோ ப்ரெஷர் எதுவும் இல்லைன்னா இப்போ என்ன வராது, தண்ணி மேலேருந்து கீழே வராது. அப்போ அதே மாதிரி சார்ஜ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் என்ன இருக்கணும், அங்கே ஒரு சார்ஜ் இருக்கணும். அதான் அதுக்கு பேர் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் இருந்தால் தான் எலக்ட்ரான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். அப்போ அந்த நகர்றதுக்கு தேவையான எனர்ஜி தான் என்ன சொல்கிறோம், பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் சொல்கிறோம். அப்போ ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டில் அந்த சார்ஜ் பார்ட்டிகள் மூவ் ஆகணும்னா அங்கே வந்து ப்ரெஷர் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு உதாரணத்துக்காக இது போட்டிருக்கேன். இப்போ இந்த தண்ணி இந்த பைப் வழியே வெளியில் போகணுன்னா தண்ணி உயரமாக இருக்கணும். இங்கே ப்ரெஷர் இருந்தால் மட்டும், இவ்வளோ உயரத்துக்கு ப்ரெஷர் இருந்தால் தான் தண்ணி வெளியில் போகும். ஸோ ப்ரெஷரே இல்லைன்னா தண்ணி வெளியில் வராது. அந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டில் ஸோ இங்கேருந்து கரண்ட் இப்படி போகணுன்னா இப்போ என்ன இருக்கணும், இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல், இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு இடையில் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் இருக்கணும். அப்போ தான் இங்கேருந்து இங்கே கரண்ட்டு போகும். அதுக்கு அதை தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் சொல்கிறோம். இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் நாம் அளக்கிறது வோல்ட்டுங்கிற அழகால் அனுப்புவோம். அப்போ ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இன் கன்வீனியன்ட் கரண்ட்டு. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பேட்ரி எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு சைடு ப்ளஸ்ஸு இன்னொரு சைடு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது வழியாக நம்ம கரண்ட்டு போகுதுன்னா இப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல சார்ஜ் அதிகமாக இருக்குது, இந்த சைடு சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஸோ அதாவது இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் சொல்கிறோம், இந்த சைடில் 0 வோல்ட் இருக்கும், இந்த சைடில் ஒரு 5 வோல்ட் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா அப்போ என்ன இருக்கும், இங்கே வந்து அழுத்தம் அதிகமாக இருக்குது, இங்கே அழுத்தம் குறைவாக இருக்குது. அப்போ என்ன இருக்கும், அதிகமான இடத்துலேருந்து குறைவான இடத்தை நோக்கி இந்த எலக்ட்ரான் மூவ் ஆகும். ஸோ அப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் அதிகமாக என்ன பண்ணும், இதில் எலக்ட்ரான் வேகமாக மூவ் ஆகும். இப்போ எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுக்கு இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் தேவை. அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் தான் என்ன பண்ணுறோம், வோல்ட்டுங்கிற அழகால் நாம் குறிக்கிறோம். அப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் எதனை எங்கெங்கே கொடுக்குறோம். ஸோ பார்த்தோம்னா ஒரு கால்வனோமீட்டர் செல் அல்லது வோல்டேஜ் செல், அதாவது இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பேட்ரி. ஸோ நம்ம வாட்சிக்கு ஒரு பேட்ரி யூஸ் பண்ணுற செல்லு, அதேமாதிரி ரிமோட்டுக்கெலாம் நம்ம பேட்ரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா வோல்டேஜ் செல்லுன்னு சொல்கிறோம். இது ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டை கொடுக்குது. அதில் வந்து கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. நம்ம யூஸ் பண்ணுற நிறைய பேட்ரி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஃபோட்டோ வோல்டிக் செல்லு, சோலார் செல்லாம் இருக்குது. ஸோ சோலார் செல்லு என்ன இப்படி இருக்கும், ஸோ இதில் வந்து லைட்டு படும்போது அந்த லைட் என்ன பண்ணுது, இங்கே கரண்டாக எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி ஜென்ரேட்டர் என்ன பண்ணுதுன்னா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டை உருவாக்குது. அதனால தான் நமக்கு வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் நம்ம எதை வச்சு அளக்கிறது, வோல்ட் மீட்டர் வச்சு அளக்கணும். ஸோ கரண்ட்டை எதை வச்சு அளக்கிறோன்னா அம்மீட்டர் வச்சு கரண்ட் அளக்கிறோம். பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் அளக்கிறது வோல்ட் மீட்டர் வச்சு நாம் தான் அளக்கிறோம். ஸோ ஒரு சிம்பிள் செல்லு பேட்ரி என்ன பண்ணலாம், வோல்ட் மீட்டர் வச்சு நாம் அதை அளக்க முடியும். ஸோ அப்போ இதுலேருந்து எலக்ட்ரிக் சர்க்யூட் எடுத்துட்டோம்னா அப்போ என்ன இருக்கும், ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட். அதுக்கு பேர் தான் வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட். ஸோ அதாவது ஒரு சுவிட்ச் இருக்கலாம், பிரேக்கர் இருக்கலாம், அதுலேருந்து ஒரு பல்போ வேறு ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணோம்னா அதான் என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் சர்க்யூட்னு சொல்கிறோம். அதான் க்ளோஸ் இருக்கணும். ஸோ ஒரு சார்ஜிலேருந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குன்னா அப்போ இது வரைக்கும் போய் இங்கே போய் ஏதோ ஒரு பல்ப் ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து திரும்ப வந்து நாம் இங்கேயே கனெக்ட் பண்ணோம்னா ஸோ இதை ஒரு சர்க்யூட்னு சொல்கிறோம். அதுதான் எலக்ட்ரிக் சர்க்யூட். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்யூட் நாம் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சர்க்யூட் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பேட்ரி. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு 9 வோல்ட் பேட்ரி, ஒரு எல்இடி பல்ப் எடுத்துருக்கோம், இங்கே ஒரு ரெசிஸ்டர் எடுத்துருக்கோம். ஸோ எதுக்கு ரெசிஸ்டர் எடுத்திங்கன்னா கரண்ட் வந்து குறைச்சி கொடுக்குறது. ஸோ அதிகமாக போனால் இந்த எல்இடிக்கு 3 வோல்ட் இருந்தாவே போதும். ஸோ 9 வோல்ட் பேட்டரி எடுத்துருக்கனால என்ன பண்ணுறோம், அந்த கரண்ட்டை குறைச்சி கொடுக்குற இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 9 வோல்ட் ப்ளஸில் இருந்து என்ன பண்ணியிருக்கோம் சார், இந்த 9 வோல்ட் மைனஸு அண்ட் இது ப்ளஸ்ஸு. ஸோ இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டர்லேருந்து கனெக்ட் பண்ணி இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணுது, இது வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது. ஸோ எலக்ட்ரான் எங்கே ஃப்ளோ ஆகுது, இங்கே மைனஸ்லேருந்து இங்கே ப்ளஸ் நோக்கி இப்படி எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது. ஸோ இதை ஒரு சாதாரண சிம்பிள் சர்க்யூட் நம்ம வீட்டில் கூட இப்படி தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஒரு சுவிட்ச் இருக்குது, ஒரு பல்பு அல்லது ஒரு ஃபேனுக்கு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்போம். சுவிட்சை ஆன் பண்ணால் இது வழியாக அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான சர்க்யூட். ஸோ இதை தான் நம்ம ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்னு நம்ம இதை சொல்லலாம். அப்போ இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் என்ன இருக்குன்னா முக்கியமாக
கண்டக்டர் இருக்கணும், அதே மாதிரி இன்சுலேட்டர் இருக்கணும். ஸோ எது கண்டக்டர்? கண்டக்டர்னால் வந்து ஒயர். ஸோ எது எது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுதோ ஸோ அதெல்லாம் வந்து கண்டக்டர்னு சொல்கிறோம். அதாவது காப்பர் ஒயர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம், அலுமினியம் ஒயர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கோல்டு கூட கரண்ட்டை நல்லா கண்டக்ட் பண்ணும். ஸோ எது எது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுதோ அதெல்லாம் கண்டக்டர். மெட்டல் இரும்பு கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஸோ அப்போ இன்சுலேட்டர் என்னது? இது வந்து உட்டு, ரப்பரு, ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா இன்சுலேட்டர். ஸோ எதுக்கு இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுறோம்? எங்கெங்கே கரண்ட்டை கண்டக்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல கண்டக்டரானா நம்ம ஒயரை யூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல கரண்ட்டு போகக்கூடாதோ அது ஒரு இன்சுலேட்டர் வேணும். அப்போ இந்த எலக்ட்ரிக் கண்டக்டர்லேருந்து நம்மளுடைய பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? இங்கே ஒரு காப்பர் கம்பி இருக்கும், இதை சுற்றிலாம் ஒரு ரப்பர் இன்சுலேட்டர் இருக்கும். எதுக்கு? அப்போ தான் அந்த ஒயரை தொட்டால் நமக்கு ஷாக் அடிக்காது. வெறும் கம்பி மட்டும் இருந்ததுன்னா அந்த ஒயரை தொட்டோம்னா நமக்கு ஷாக் அடிக்கும். அப்போ ஷாக் அடிக்காத இருக்கிறதுக்கு அந்த இன்சுலேட்டரும் இருக்குது. இன்சுலேட்டரும் கண்டக்டரும் இது நமக்கு முக்கியமானது. அப்போ இந்த கண்டக்டர் எப்படி இருக்கணும்? அந்த எலக்ட்ரிக்கலை கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ என்ன இருக்கணும்? ஃப்ரீ சார்ஜ், அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்னு சொல்கிறோம். அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான் இருந்தால் தான் அது என்ன பண்ணும்? ஈஸியாக மூவ் ஆகும். ஒரு ஆட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ காப்பர் இருக்குன்னா அதில் 29 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு செல் என்ன இருக்கும்? ஒரே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன பண்ணும்? இங்கேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்துச்சுன்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே ஃப்ளோ ஆகிரும். அதாவது எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஸ்டேட்டு போவோம், திரும்ப கரண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். அப்போ இந்த மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரான் உள்ளதான் என்ன பண்ணும்? ஈஸியாக கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். அந்த மாதிரி உள்ளதான் என்ன சொல்லலாம்? குட் கண்டக்டர்னு சொல்கிறோம். அப்போ எல்லா மெட்டல்லுமே ஃப்ரீ எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானோ அல்லது 2 எலக்ட்ரானோ இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு குட் கண்டக்டராக, சேர்ந்த கண்டக்டராக வந்து நமக்கு ஒர்க் ஆகும். அப்போ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்ன? தடை விதிக்கணும். இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், வேகமாக போகிறோம். ஸோ ஸ்கூலோ காலேஜோ அங்கே இருக்குது. அந்த இடத்துல வேகமாக போனால் அந்த ஸ்கூல் காலேஜ் பசங்களாம் வருவாங்க. அப்போ என்ன பண்ணோம்? ரோட்டில் வேகமாக போனால் அங்கே ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? அங்கே வேகத்தை குறைச்சி மெதுவாக போகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்? அங்கே வேகத்தடை போட்டிருக்கோம் ரோட்டில். அப்போ எதுக்காக வேகத்தடை யூஸ் பண்ணுறோம்? வேகத்தை குறைப்பதற்காக நாம் வேகத்தடை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு சர்க்யூட்டில் கரண்ட்டு போச்சுன்னா ஸோ அந்த சர்க்யூட்டுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ நம்ம லைட்டோ பல்போ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணால் அதில் குறிப்பிட்ட அளவு தான் கரண்ட்டு போகணும். ஸோ வேகமாக போச்சுன்னா அதை என்ன பண்ணும்? அந்த சர்க்யூட்டோ அல்லது அந்த காம்பவுண்ட் என்ன பண்ணும்? ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ என்ன பண்ணும்? அந்த கரண்ட்டு போகிற எலக்ட்ரான் போகிற வேகத்தை குறைக்கணும். அந்த வேகத்துக்கு குறைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். தமிழில் மின்தடைன்னு சொல்கிறோம். மின்சாரத்தை தடை செய்யக்கூடிய பொருள் தான் ரெசிஸ்டன்ஸு, மின்தடைன்னு சொல்கிறோம். அப்போ இந்த மின்தடை என்ன பண்ணுறோம்? அந்த கண்டக்டர் வழியாக கனெக்ட் பண்ணும்போது அப்போ என்ன பண்ணும்? அதனுடைய வேகத்தை குறைக்கும். அப்போ இந்த கண்டக்டர் என்ன பண்ணும்? அந்த ஆட்டத்தை வழியாக ஈஸியாக போகும். இப்போ எனர்ஜி ஈஸியாக கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த மாதிரி போகும்போது என்ன பண்ணும்? ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் ஒன்றோட ஒன்று கொலைட் ஆகி நம்ம ஹீட் ஆகும். இப்போ ஒரு ஒயர் வழியாக ரொம்ப நேரம் கரண்ட்டு போயிட்டே இருந்தால் பார்த்தோம்னா அந்த ஒயரே ஹீட் ஆகும். ஸோ அதுக்கு காரணம் இதுக்கு இடையில் அந்த கொலைட் ஆகிற ஒரு முக்கிய காரணம். இப்போ இது ஒரு சர்க்யூட் பார்க்குறேங்க கீழே. ஸோ இதில் பார்த்தோம்னா என்ன இருக்குது? காப்பர் ஒயர் இருக்குது. ஸோ இந்த காப்பர் ஒயர் வழியாக என்ன பண்ணுது? எலக்ட்ரானுங்க ஈஸியாக ஃப்ரீயாக நல்லா வேகமாக போயிட்டுருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம்? இடையில ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணாலும் என்ன பண்ண முடியாது? எலக்ட்ரான் கீழே போயிட்டுருக்கும்போது இதே மாதிரி ஃப்ரீயாக வேகமாக போக முடியல. இப்போ என்ன இருக்குது? எலக்ட்ரான் போகிறதுக்கு தடையை ஏற்படுத்துது. ஸோ நம்ம எப்படி ரோட்டில் வேகத்தடை இருக்கோ அதே மாதிரி இங்கே மின்சாரம் போகிறதுக்கான தடையை ஏற்படுத்துது. அப்போ தடையை ஏற்படுத்தும் போது என்ன இருக்கும்? அப்போ இங்கே போகும்போது எலக்ட்ரான் இங்கே ஸ்லோ ஆகுது. ஸ்லோ ஆகி அதுக்கப்புறம் இங்கே போகுது. ஸோ இதுக்கு தான் மின்தடை யூஸ் பண்ணுறோம், அதனுடைய வேகத்தை குறைப்பதற்காக. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குது, அதனுடைய ஜாமெண்ட்ரி எப்படி இருக்குது, கண்டக்டர், அதனுடைய டெம்பரேச்சர். ஸோ ஹீட் அதிகமாச்சுன்னா அங்கே மின்தடை அதிகமாகும், ஹீட்டு குறைஞ்சின்னா மின்தடை குறையும். இப்போ நாம் யூஸ் பண்ணுற ரெசிஸ்டன்ஸே என்ன இருக்குன்னா மின்தடை இருக்குது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காப்பர் ஒயரும் அது கரண்ட்டுக்கு கொஞ்சம் தடையை ஏற்படுத்துது. தடையே எல்லாம் இருக்குன்னா ஸோ சூப்பர் கண்டக்டர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சூப்பர் கண்டக்டர் தான் ரெசிஸ்டன்ஸே இல்லை, ஜீரோ, எந்த தடையுமே இல்லை, ரோட்டில் ஃப்ரீயாக போகணுன்னா அதுக்கு பேர் சூப்பர் கண்டக்டர். அது வந்து அந்த -°C, ஸோ மைனஸ் ஒரு
57 டிகிரி -57 டிகிரி வரைக்கும் சூப்பர் கண்டக்டர் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ யூஸ் பண்ணுற நம்ம காப்பர் ஒயரு ஒரு -170 டிகிரி கொண்டு போனோம்னா அது வந்து சூப்பர் கண்டக்டராக இருக்கும். அப்போ வந்து கரண்ட்டுக்கு தடையை ஏற்படுத்தாது. அப்போ லாஸே இல்லாத கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸோடைய அந்த முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸோட ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா அதனோட யூனிட் வந்து ரோன்னு சொல்கிறோம். ஸோ எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? ஒரு சில இடத்துல பார்த்தோன்னா அந்த வேகத்தடை பெருசாக இருக்கும். இப்போ வண்டி ரொம்ப ஸ்லோ பண்ணி தான் போகும். ஒரு சில இடத்துல வேகத்தடை சின்னதாக இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சமாக ஸ்லோ பண்ணால் போகலாம். ஸோ அதே மாதிரி இங்கே ரெசிஸ்டிவிட்டி எவ்வளோ, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா, ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிற பேர் தான் அதனோட ரெசிஸ்டிவிட்டி. ஸோ இந்த ரெசிஸ்டிவிட்டி என்னென்னா அதனோட டெம்பரேச்சரையும் பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ டெம்பரேச்சருக்கு ரெசிஸ்டிவிட்டியும் ஒரு கிராஃப் போட்டோம்னா என்ன இருக்கும், ஸோ இந்த இருக்கும். வெப்பம் அதிகமாக என்னோட ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நாம் யூஸ் பண்ணுற இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 20 டிகிரி ரூம் டெம்பரேச்சர் 20 to 25 டிகிரியில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நம்ம எல்லா காம்பவுண்ட்லையும் குறிச்சிருப்போம். அப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா என்னென்னா ρL/A. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா. ஸோ அப்போ அந்த ரோங்கிறது எதை குறிக்குது, ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸு. ஸோ ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி, அந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி என்ன, எல்ங்கிறது லென்த்து, அந்த பொருள் எவ்வளோ நீளத்தில் இருக்குது. ஸோ ஏங்கிறது அதனோட ஏரியா. ஸோ இப்படி ஒரு பொருள் இருக்குன்னா ஸோ இப்போ இது என்ன இருக்குது, இது எவ்வளோ நீளம் இருக்குது. ஸோ இங்கேருந்து இதனோட நீளம் தான் எல்லுங்கிறது குறிக்கிறோம். ஸோ எவ்வளோ நீளம், ஸோ இதனோட ஏரியா. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் கால்குலேட் பண்ணால் இதனோட ஏரியா. ஸோ அதை வச்சு இதனுடைய ரெசிஸ்டிவிட்டி எவ்வளோ, ஸோ ரோ எவ்வளோ, ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் அதனோட ரெசிஸ்டன்ஸு வேறு மாதிரி மாறும். ஸோ அந்த ரெசிஸ்டிவிட்டி வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதை வச்சு தான் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு ப்ராப்ளம் போடுவோம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர் லென்த் இருக்குது. ஒரு சில்வர் ஒயர் எடுத்துக்கிறோம். என்னோட டயாமீட்டர் வந்து 2 மில்லிமீட்டர். அதனோட டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி செல்சியஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இப்படி ஒரு பொருள் இருக்குது. என்னோட நீளம் வந்து 2 மீட்டர். ஸோ இதனோட டயாமீட்டர், ஸோ அதாவது இதுக்கு இடையில் உள்ள டயாமீட்டர் எடுத்திங்கன்னா 2 மில்லிமீட்டர். ஸோ அப்படின்னா இதனோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ, ஸோ 20 டிகிரி செல்சியஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ அதனோட ரோ வச்சு கால்குலேட் பண்ணால் இதனோட டெம்பரேச்சர் எவ்வளோ. ஸோ கால்குலேட் பண்ணுன்னா அந்த சில்வரோடைய ரோ எடுத்துக்கிட்டோம்னா 1.59 × 10⁸ ஓம் மீட்டர். ஸோ ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியாவுக்கு ஃபார்முலா 5r². ஏன்னா இது வந்து ஒரு சிலிண்டர்கள் ஒரு ஒயர்னால 5r². ஸோ ரவுண்டாக இருக்குது. ஸோ ஒரு வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 5r² ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே டயாமீட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ டயாமீட்டர் என்னது, ஸோ D = ஸோ 2r அல்லது r = D/2. ஸோ அதனால் டயாமீட்டர் தான் தெரியனால நம்ம அப்படியே D/2ன்னு இங்கே சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 5D/2². இப்போ லென்த் வந்து 2 மீட்டர். ஸோ அப்போ இதில் சப்ஜெக்ட் பண்ணால் ρL/A. அப்போ ρL இந்த ஏவுக்கு பதில் என்ன பண்ணுறோம், 5D/2². அப்போ 1.59 10 கணக்கு -8 × 2 மீட்டர் / 0.02 மீட்டர். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்ன, 1 × 10⁻² ஓம். ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நாம் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஓம்ஸ் லா. சொல்லுங்க. எது இதுவா, ஓகே. இந்த ஃபார்முலா புரியுதா, இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ρL/A. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ் குறிக்குது, ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி. ஸோ ரெசிஸ்டிவிட்டிங்கிறது இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ரெசிஸ்டன்சிவிட்டி இருக்கும். ஸோ காப்பருக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கும், சில்வருக்கு ஒன்று இருக்கும். ஸோ ஒரு மெட்டீரியலை பொறுத்து ரெசிஸ்டிவிட்டி இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இந்த லென்த்துங்கிறது மீட்டர். ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ நீளம் இருக்குது, 1 மீட்டர் இருக்கா 10 மீட்டர் இருக்கா, அந்த லென்த்தை குறிக்குது. ஸோ ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ அதாவது ஏரியா. ஸோ ஒயர் எடுத்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி
மாதிரி தான் ஒயர் இருக்கும். ஸோ அப்போ இங்கே ஒரு சர்க்கிளில் வருது. ஸோ சர்க்கிள் ஏரியாவுக்கு இந்த ஏரியா கால்குலேட் பண்ணால் 5r² ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 மீட்டர் உள்ள ஒயர் லென்த்து ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டோம். இதனுடைய இது வந்து டயாமீட்டர் வந்து 2 மில்லிமீட்டர். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு கால்குலேட் பண்ணோம். ஸோ ரோ LA, ஸோ ஏரியா கண்டுபிடிக்கிற 5r² ஃபார்முலா. ஸோ நமக்கு இங்கே ரேடியஸ் எவ்வளோன்னு கொடுக்கல, டயாமீட்டர் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு பதிலாக ஆருக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், D/2. எந்த இது இதுவா? இதான் ரோ L/A, இதுதான் ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி, Lங்கிறது லென்த்து. ஸோ எவ்வளோ நீளம் ஒயரு, ஏங்கிறது ஏரியா. ஸோ இதை வச்சு தான் அதில் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதில் ஸோ இங்கே கொடுத்துட்டாங்க லென்த்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. 2 மீட்டர் ஒயர் உள்ள லென்த்து. இதனுடைய டயாமீட்டர், ஸோ இந்த டயாமீட்டர் எவ்வளோன்னு நான் வீட்டில் யூஸ் பண்ணுற ஒயர் தான். ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம், அந்த ஒயரோடைய டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது, அது திக்னஸ் எவ்வளோன்னு மெஷர் பண்ணுறோம், தான் டயாமீட்டர். ஸோ எவ்வளோ நீளம் ஒயர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2 வேல்யூயும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2ஐயும் சப்ஜெக்ட் பண்ணுறோம். அதாவது LA, ஸோ ஏவுக்கு 5D/2, இந்த டியோட வேல்யூ தான் இங்கே சப்ஜெக்ட் பண்ணுறோம். ரோங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ 1.59, அதாவது சில்வர் ஒயர்னு சொல்லிட்டோம். ஸோ சில்வருக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரி சப்ஜெக்ட் பண்ணி ஸோ டிவைட் பண்ணால் அது ஆன்சர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸோ 1 × 10⁻². ஸோ அதுதான் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ஸோ புரிஞ்சாப்பா? ஸோ இந்த ஃபார்முலாவில் இதனோட வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இல்லை உங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் கூட கொடுக்குறோம் போடுங்க. இப்போ 10 மீட்டர் ஒரு ஒயர் உள்ள ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டோம். ஒரு ஒயரு இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். இந்த ஒயரோட நீளம் 10 மீட்ரு. ஸோ இதனோட ரேடியஸு 1 மீட்டர்னு வச்சுங்க. ஸோ இந்த ஒயரோடைய ரேடியஸ் 1 மீட்டர்னு வச்சுக்கிட்டோன்னா இப்போ இது கால்குலேட் பண்ண பார்ப்போம். ஸோ இதே தான். ஸோ ரோ வந்து 1.59 இன்ட்டு லென்த்து வந்து 10 மீட்டர் வச்சுங்க. ஸோ டிவைடர் பை ஸோ ஏவுக்கு வந்து 5r². ஸோ 5 × 6, 6 வந்து 1. ஸோ இப்போ 1² × 1. ஸோ இப்போ என்ன வரும், 1.59 × 10, அப்போ என்ன வரும், 15.9 டிவைடர் பை 5ஓட வேல்யூ 3.14. ஸோ அப்ராக்சிமேட்டாக 3ன்னு இங்கே மேலே 15ன்னு வச்சுக்கினா அவ்வளோதான் அப்ராக்சிமேட்டாக. ஸோ 5.2 சம்திங் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் லென்த் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ புரிஞ்சாப்பா? ஸோ ரேடியஸு அல்லது டயாமீட்டர் ஏதோ ஒன்று சொன்னால் நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். எது ரிப்பீட் பண்ணமா? திரும்ப சொல்லணுமா? சரி நெக்ஸ்ட்டு போகலாமா? சரி இன்னொரு ப்ராப்ளம் சொல்கிறேன், நீங்கள் கூட சால்வ் பண்ணுங்க. ஸோ உங்கள் வீட்டில் இங்கே சுவிட்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சுவிட்ச் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பல்ப் இருக்குது. ஸோ ஒரு சில்வர் ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லுவோம். ஸோ சில்வரோட ரோ வேல்யூ தெரியனால ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் பல்பு கனெக்ட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒயரோட மொத்த நீளம் ஒரு 50 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அப்போ இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயரோட திக்னஸ், அதாவது திக்னஸ் தான் என்ன அங்கே சொல்கிறோம் டயாமீட்டர். ஸோ இதனோட டயாமீட்டரு ஸோ 1 மீட்டர்னு வச்சுக்கி. 1 மீட்டர் இருக்காது. ஸோ நம்ம புரியிருக்கா 1ன்னு வச்சுக்கும். ஸோ அப்போ இதனோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், தான் ஃபார்முலா. ஸோ ரோ எல் டிவைடட் பை ஏ. ஸோ ஏவோட ஃபார்முலா தான் என்னது, பை ஆர் ஸ்கொயர். ஸோ ரேடியஸ் கொடுத்தா அப்படியே ஆரில் சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே டயாமீட்டர் கொடுத்தா என்ன பண்ணோம், ஸோ ஆருக்கு என்ன பண்ணோம், ஆர் ஈக்குவல் டு டி பை 2. அதாவது வெட்டத்தை 2ஆல் வகுத்து அதுதான் ஆரம். ஸோ அப்போ நமக்கு டேரெக்டாக வெட்டம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், ஆறுங்கிற இடத்துல டி பை 2 ஸோ ஹோல் ஸ்கொயர் நாம் இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், இப்போ இதில் சப்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ ரோங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ 1.59, ஸோ 1.59 இன்ட்டு அடுத்து இங்கே எல்லா செல்லில் வந்து 50 மீட்டர் வச்சுருக்கோம், 50 மீட்டர். ஸோ டிவைடர் பை 5 ஆர் ஸ்கொயருக்கு போல் டி பை 2. ஸோ டி வந்து 1, ஸோ டிவைடர் பை 2 ஸோ ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். சொல்லுங்க. ஆமாம், இது வந்து சில்வரோட கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. இது கான்ஸ்டன்ட் வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த வேல்யூ கொடுத்துருவாங்க உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இங்கேயே கொஸ்டினில். காப்பர் ஒயர்னா அதனோட ரோ என்னன்னு கொடுத்துருவாங்க. ஸோ இது மட்டும்தான் தரும் அந்த லென்த்து. ஸோ சில்வருக்கு இந்த வேல்யூ, காப்பர் ஒயர்னா காப்பரோட ரோ என்னன்னு கொடுத்துருவாங்க. ஆமாம், இந்த எல்லாம் ஏவை மட்டும் சப்ஜெக்ட் பண்ணினா போதும். ஏவுக்கு பதிலாக 5R ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகே. அதான் ரோவுக்கு பதிலாக அதான் 6 டி கொடுத்துருந்தாங்கன்னா டி பை 2 தான் அது 6. விட்டத்தை 2ஆல் வகுத்து அது ஆரம். ஓகே. ஸோ அடுத்து வந்து ஓம்ஸ்லா சொல்லும். ஸோ ஓம்ஸ்லா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர். ஸோ இதுதான் ஜென்ரலாக சொல்லுவோம் ஓம்ஸ்லா. ஸோ இந்த ஓம்ஸ்லாவில் இருந்து என்ன பண்ணலாம்னா ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க தான் ஃபார்முலா பார்த்தோம். ஸோ வி ஈக்குவல் டு ஐஆருங்கிறது ஓம்ஸ்லா. இதுலேருந்து என்ன பண்ணுறோம், ஆரை மட்டும் இங்கேயே வச்சுக்கிட்டு ஐ எந்த சைடு கொண்டு வந்தோம்னா ஸோ ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ. ஸோ வோல்டேஜை கரண்டால் வகுத்தோம்னா அதுக்கு பேர் தான் என்னென்னா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இதை வந்து சார்ஜ் சைமன் ஓம். ஸோ இவர் தான் இந்த வந்து ஓம்ஸ்லாவை கண்டுபிடிச்சார். இந்த வோல்ட்டுக்கும் கரண்ட்டுக்கு இடையில் உள்ள ஒரு ரேஷியோ, இந்த ரேஷியோ வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான வேல்யூ இருந்துச்சு. ஸோ அதை தான் அவர் என்ன சொன்னார்னா ரெசிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிச்சார். அப்போ இது வந்து எல்லா கண்டக்டரும் வந்து இந்த ஓம்ஸ்லாவை ஒபே பண்ணும். ஸோ வோல்ட் எவ்வளோ இருக்குது, கரண்ட் எவ்வளோ இருந்தால் அப்போ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும். ஸோ இந்த மூணையும் வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ இந்த வோல்ட் என்ன பண்ணுது, இந்த கரண்ட்டை மேலே தூக்கி விட்றதுக்கான ஒரு ஃபோர்ஸு. ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, அந்த கரண்ட்டு போகிறத வேகத்தை குறைக்கிறது. ஸோ அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். அப்போ இங்கே என்ன இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமானால் கரண்ட்டு குறையும், வோல்ட் அதிகமானால் கரண்ட் அதிகமாகும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஸோ ஆப்போசிட் ப்ரொபோர்ஷனல் இருக்கும். இப்போ இந்த ஓம்ஸ்லாம் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறீங்க. வி ஈக்குவல் டு ஐஆர்னு என்னென்னா, ஸோ இதில் என்ன பண்ணுறோம், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இங்கே ஒரு படத்தில் ஒருத்தர் மேலே கயிறு கட்டிடுறாங்க. ஸோ இவர் தான் என்னது கரண்ட்டு, ஐங்கிற கரண்ட்டு, யூனிட் ஆம்பியர். இவர் என்னது, இவர் வோல்ட்டு, இவர் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆர். அப்போ இந்த வோல்ட் என்ன பண்ணோம், இந்த கரண்ட்டை வேகமாக போகிறதுக்கு பிடிச்சி தள்ளுது. ஸோ அப்போ வோல்ட்டோட வேலை என்னது, அந்த எலக்ட்ரானை வேகமாக தள்ளி விடணும். அப்போ கரண்ட்டை ஃப்ளோ பண்ணுறது தள்ளுறது, அதுக்கான ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் தான் வோல்ட்டு. அப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு பேர் என்னது, அந்த போகிறத வேகத்தை தடுக்கிறது. ஸோ வோல்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். வேகமாக போக சொல்கிறது வோல்ட்டு, அந்த ஸ்பீடை குறைக்கிறது அதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸு. அப்போ இந்த ஓம்ஸ்லாம் எங்கெங்கே யூஸ் ஆகும், நாம் யூஸ் பண்ணுற லைட் பல்ப்பு டங்ஸ்டன். ஸோ இதுக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ டிரான்சிஸ்டர், டயோடு, ஸோ நம்ம கால்குலேட்டர், டிரான்சிஸ்டர், ஸோ இதில் எல்லாமே எல்லா இடத்துலையும் இந்த ஓம்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகும்.
ஸோ இப்போ வி ஈக்குவல் டு ஐஆர்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 230 வோல்ட்டு கரண்ட் வருது. வோல்ட்டு 230 வோல்ட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டு. ஸோ கரண்ட் வந்து 2 ஆம்பியர்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? இதை வச்சு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா என்ன பண்ணுங்க, ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ. ஸோ அப்போ வோல்ட் வந்து 230 வோல்ட்டு. ஸோ கரண்ட் வந்து 2 ஆம்பியர். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 115 ஓமா. ஸோ இப்போ இந்த ஓம்ஸ்லாம் வச்சு நம்ம பல 2-3 கால்குலேஷன் போடலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு 230 வோல்ட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இப்போ ஒரு 2 ஆம்பியர் கரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஆர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இது வந்து வி, இது வந்து ஐ. ஸோ இப்போ ஆர் எவ்வளோன்னு கேட்டால் என்ன பண்ணுறோம், வி ஈக்குவல் டு ஐஆருங்கிறது ஃபார்முலா தான் ஓம்ஸில். அப்போ இதுலேருந்து ஆர் கண்டுபிடிக்கணும்னா வி பை ஐ. ஓகே, வெரி குட். 230 வோல்ட் டிவைடர் பை 2 ஆம்பியர். ஸோ 115. ஸோ 115 ஓம். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு கணக்கோட கேட்குறான்னு வச்சுங்க. வீட்டில் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதான் அடுத்து சொல்கிறேன். ஸோ வீட்டில் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அயன் பாக்ஸ் வந்து 1000 ஓம். ஸோ இப்போ வந்து வோல்ட் வந்து அதே 230 வோல்ட். ஸோ வீட்டுக்கு வரக்கூடிய வோல்ட்டு வந்து நம்ம கான்ஸ்டன்ட். ஸோ அப்படி தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம். அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அயன் பாக்ஸை போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். ஸோ அயன் பாக்ஸோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஓம் இருக்கும். அப்போ அந்த அயன் பாக்ஸுக்கு எவ்வளோ கரண்ட்டு போகும் ஸோ அப்படின்னு கேட்டால் இப்போ என்ன பண்ணுவீங்க, ஸோ ஐ கண்டுபிடிக்கினா அதுக்கு ஃபார்முலா என்னது, வி பை ஆர். ஸோ அப்போ வி வந்து 230 வோல்ட்டு. ஸோ டிவைடர் பை 1000 ஓம். ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணால் என்ன வரும், இந்த 0 கேன்சல் பண்ணிடுங்க. 23 டிவைடர் பை 100. அப்போ என்ன வரும், ஸோ 0.23. ஸோ 0.23 ஆம்பியர். ஸோ இதுதான் நம்ம அயன் பாக்ஸில் எவ்வளோ கரண்ட்டு போகும். ஸோ வோல்ட் கேட்டால் உங்களுக்கு ஃபார்முலா வி ஈக்குவல் டு ஐஆர். ஸோ ஒரே ஃபார்முலா. இப்போ 2 ஆம்பியரு கரண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸு 1000 ஓம்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டையும் பெருக்க வேண்டியதான். ஸோ 2 × 1000 போட்டிங்கன்னா அப்போ 2000 வோல்ட். ஸோ கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் இங்கே பெருக்கினீங்கன்னா வோல்ட் வந்துடும். ஸோ இந்த ஓம்ஸில் வச்சு உங்களுக்கு கால்குலேஷன் கேட்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்கலாம், கரண்ட் எவ்வளோன்னு கேட்கலாம், வோல்ட் எவ்வளோன்னு கேட்கலாம். ஸோ 2 வேலை கொடுத்துட்டு இன்னொரு வேலை கேட்டாங்கன்னா ஸோ இந்த வி ஈக்குவல் டு ஐஆருங்கிற ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுன்னா போதும். இதுதான் ஓம்ஸில். ஸோ இதை வச்சு நம்ம எல்லா கால்குலேஷனும் ஓம்ஸில் வச்சு நான் போட முடியும். ஸோ அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் பவருக்கு வரும். ஸோ நம்ம வீட்டில் கரண்ட்டை யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ கரண்ட்டை யூஸ் பண்ணுறோம், ஒரு மாதம் வர்றாங்க, 2 மாதத்துக்கு வரைக்கும் வீட்டுக்கு வர்றாங்க, எத்தனை யூனிட் ஓடிக்கிறேன்னு கணக்கு எடுக்கிறாங்க. கணக்கு எடுத்துகிட்டு நீங்கள் எவ்வளோ இபி பில் கணக்கு கட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ வீட்டில், காலேஜ், ஸ்கூலு எல்லா இடத்துலையுமே கரண்ட்டு பில்லு கட்டுறோம். ஸோ அந்த கரண்ட்டு பில்லு எப்படி பண்ணுறோம், எவ்வளோ எலக்ட்ரிக் பவர் யூஸ் பண்ணுறோம், அதை வச்சு தான் நாம் கரண்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ எவ்வளோ ரேட் ஆஃப் எனர்ஜி நாம் யூஸ் பண்ணுறோம், ஸோ அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் பவர். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரிக் பவருக்கு ஃபார்முலா என்ன, ஸோ பி ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐ. ஸோ வோல்ட்டையும் கரண்ட்டையும் பெருக்கணும்னா அதுக்கு பேர் தான் பவர். ஸோ வி இன்ட்டு ஐ காஸ் தீட்டான்னு வரும். ஸோ இந்த காஸ் தீட்டா வந்து பவர் ஃபேக்டரை குறிக்கும். ஸோ நான் பவர் ஃபேக்டர் வந்து 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ நான் வி இன்ட்டு ஐ.
ஸோ அதனால் நம்ம சிம்பிளாக புரிஞ்சிருக்கு. வோல்ட்டையும் கரண்ட்டையும் பெருக்கணும்னா நாம் யூஸ் பண்ணுற பவர்னு வச்சுக்கணும் நம்ம சிம்பிளாக. எது வோல்ட் நம்மளோட பவர். ஸோ வீட்டில் நம்ம பவர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம 50 யூனிட் ஓடி இருக்குது, எவ்வளோ கரண்ட் பில்லு கட்டுங்க. உங்கள் வீட்டில் 100 யூனிட் கரண்ட் ஓடி இருக்குது, ஸோ எவ்வளோ பணம் கட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் பவர். ஸோ வோல்ட்டு தனியாக கரண்ட்டு தனியாக என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த வோல்ட்டு அண்ட் கரண்ட் ரெண்டையும் பெருக்கணும்னா அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் பவர். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய இது எடுத்துக்கும், ஒரு லைட் எடுத்துக்கும். ஸோ லைட் எடுத்துக்கிட்டோன்னா அந்த லைட்டோட பவர் பார்த்தோன்னா 40 வாட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றுக்கு பவர் இருக்குது. ஸோ 40 வாட்ஸுங்கிறது பவரை குறிக்குது. ஸோ இந்த பவர் என்னது? V × I. ஸோ வோல்ட்டையும் கரண்ட்டையும் பெருக்குன்னா அதுதான் பவர். ஸோ நம்ம ஃபேன் எடுத்துக்கிட்டோன்னா 60 வாட்ஸ் பவர். ஸோ எப்படி இந்த 60 வாட்ஸ் சொல்கிறோம்? வோல்ட்டையும் கரண்ட்டையும் பெருக்கணும். ஸோ நம்ம வீட்டுக்கு வர வோல்ட்டு 230 வோல்ட்டு. அப்போ வந்து 60 வாட்ஸ். இப்போ ஃபேனோடைய பவர் 60 வாட்ஸ்னா அப்போ கரண்ட் எவ்வளோ? ஸோ I = ஸோ P/V. ஸோ பவர் தான் 60 வாட்ஸ் சொல்லியிருக்கோம். அப்போ இது வந்து 230 வோல்ட்டு போட்டால் எவ்வளோ வரும்? ஸோ கரண்ட்டு 0.3 வருமா? ஸோ 0.3 ஆம்பியர். ஸோ இதுதான் கரண்ட்டு. அப்போ இந்த வாட்ஸுங்கிறது எதை குறிக்குதுன்னா 1 மணி நேரத்துக்கு இந்த வோல்ட்டு கரண்ட்டு போச்சுன்னா அதுதான் பவரு. ஸோ இதனோட யூனிட் பார்த்தா ஜூலும் பர் செகண்டு. ஸோ இதுதான் பவர் சொல்லுவோம். ஸோ இதுதான் என்னென்னா வாட்டுங்கிற யூனிட்டால் சொல்கிறோம். ஸோ V × I. ஸோ V × I தான் என்ன சொல்கிறோம்? இதனோட யூனிட் பார்த்தா வாட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இன்னொரு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ V = IR. அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த Vக்கு பதிலாக IR சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ P = இந்த Vக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? I × R. ஸோ × I. ஸோ இப்போ என்ன வரும்? இங்கே ஒரு I, இங்கே ஒரு I. ஸோ 2 I சேர்த்தும் போது I²R. ஸோ பவருக்கு 2 ஃபார்முலா இருக்குது. I²Rம் யூஸ் பண்ணலாம், V × Iயும் சொல்லலாம். ஆமாம், உங்களுக்கு கொஸ்டின் ரெசிஸ்டன்ஸ் சொன்னான்னா என்ன பண்ணலாம்? ஸோ இந்த ஃபார்முலாவில் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ வோல்ட்டு கரண்ட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வச்சு பவர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணோம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ ரெசிஸ்டன்ஸு கரண்ட்டை கொடுத்துட்டு பவர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா I²R. அதனால் வோல்ட்டையும் கரண்ட்டையும் கொடுத்துட்டு பவர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா V × I. ஸோ இதுலேருந்து இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு? நம்ம உள்ள இந்த V × IR ஃபார்முலா தான். இது வந்து ஓம்ஸ்லா. ஸோ ஓம்ஸ்லா இங்கே தான் பார்த்தப்போ V = IRன்னு. அந்த ஓம்ஸ்லாவை நாம் இதில் சப்ஜெக்ட் பண்ணோம்னா ஸோ P = I²R வருது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரிக் பவர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நாம் ஒரு இது கால்குலேட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ எனர்ஜி நமக்கு போகுது? அப்போ 120 வோல்ட்டு. ஸோ 5.5 ஆம்பியர். ஸோ இதை வச்சு பவர் கண்டுபிடிக்க சொன்னால் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆன்சர் பண்ணி பார்ப்போம் யாராவதும். இது வோல்ட்டு V கொடுத்துட்டாங்க, இங்கே கரண்ட் I கொடுத்துட்டாங்க. ஸோ இதை ரெண்டையும் வச்சு நான் பவர் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணுவோம்? V × I ஃபார்முலா. ஸோ இப்போ 120 வோல்ட்டு 5.5 ஆம்பியர். ஸோ இப்போ ரெண்டையும் பெருக்கணும். என்ன வரும்? 120 × 5.5 பெருக்குன்னா 660 வாட். ஸோ இதுதான் பவர். ஸோ அந்த பவர் என்ன நாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ நம்ம ஒரு யூனிட்னு சொல்கிறோம். அப்போ ஒரு யூனிட் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? kW/h. ஸோ இது வந்து வாட்டு. ஸோ இதுவே 1000 வாட் போயிட்டா என்ன சொல்லுவோம்? இது வந்து 1 கிலோ. ஸோ சர்க்கரை வாங்குகிறோம், 100 கிராம் 200 கிராம் வாங்கணும். 1000 கிராம்னா என்ன சொல்லுவோம்? 1 கிலோன்னு சொல்கிறோமா? இந்த 1000 வாட் என்ன சொல்லலாம்னா 1 கிலோவாட்னு சொல்கிறோம். அப்போ இந்த 1 கிலோவாட் பவரை 1 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம். 1 மணி நேரம் யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் தான் 1 யூனிட். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? kW/h. ஸோ ஒரு 1000 வாட்டை 1 மணி நேரம் நாம் யூஸ் பண்ணால்
இதுதான் நான் சொல்கிறோம், ஒரு யூனிட் கரண்ட்டு. நம்ம வீட்டில் ரீடிங் எடுக்கிறாங்கல்ல, ஒரு யூனிட் 50 யூனிட் ஓடி இருக்கு, 100 யூனிட் ஓடின்னு சொல்கிறது என்ன அர்த்தம்? அப்போ அந்த கிலோ வாட் பர் ஹவர் வச்சு தான் நாம் யூனிட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒரு இது சொல்கிறேன். இப்போ ஃபேன் சொன்னேன். ஃபேனோட வாட்ஸ் என்னது? 60 வாட்ஸு. எங்கள் வீட்டில் ஒரு ஃபேனு யூஸ் பண்ணுறோம், 60 வாட்ஸு. ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு 40 வாட்ஸு, டியூப் லைட் ஒன்று யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டும் என்ன பண்ணுறேன், 10 மணி நேரம் ஓடுது. அப்போ எத்தனை யூனிட் கரண்ட் ஓடணும் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஃபேனு 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஓடுது, ஒரு டியூப் லைட்டு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஓடுது. அப்போ நம்ம வீட்டில் எத்தனை யூனிட் கரண்ட் ஓடும்? இப்போ 60 வாட்ஸா? 60 வாட்ஸு 10 மணி நேரம் காலம், 1 மணி நேரத்துக்கு 60 வாட்ஸு. அப்போ 10 மணி நேரத்துக்கு 600 வாட்ஸு. ஸோ ஃபேனில் 600 வாட்ஸ் ஓடுது. ஓகே, வெரி குட். லைட்டில் 40 வாட்ஸு, 10 மணி நேரம் ஓடினா 400 வாட்ஸு. ஸோ 400 600 கூட்டினா 1000 வாட்ஸ். ஸோ அப்போ 1000 வாட்ஸ் ஓடிச்சு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ 1 கிலோ வாட். ஸோ அப்போ இதை என்ன சொல்கிறான், ஒரு யூனிட். அப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபேனும் லைட்டும் 10 மணி நேரம் ஓடுறாச்சுன்னா ஒரு யூனிட்டு ஒரு நாளைக்கு கரண்ட் யூஸ் பண்ணுவோம். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்கள் சார். இப்போ 60 வாட்ஸையும் 40 வாட்ஸையும் கூட்டி தான் சார் இருக்கணும். கூட்டியும் 10ஆல் பெருக்கலாம். 60 40 கூட்டினா 100, 100 10ஆல் பெருக்கலாம். அப்புறம் தனித்தனியாக போட்டுக்கலாம் சார். தனித்தனியாக கூட போடலாம். ஓகே சார். ஸோ அப்போ அந்த வி அண்ட் ஐ இது யூஸ் பண்ணி தான் நம்ம எனர்ஜி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமாக கூட கேட்கலாம். ஒரு அயன் பாக்ஸ் வந்து 1 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம், இதனோட வாட்ஸ் எவ்வளோ? லைட்டு வந்து 2 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம், அதனோட வாட்ஸ் எவ்வளோ? ஃபேன் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம், இதனோட வாட்ஸ் எவ்வளோ? அப்புறம் மொத்தம் எவ்வளோ? ஸோ யாரோ ஒருத்தர் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது வேணால் சொல்லுங்கள், ஒரு கால்குலேஷன் கூட போடலாம். எல்லாத்து வீட்லேயும் ஃபேன் இருக்கும். ஸோ ஃபேன் உங்கள் வீட்டில் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணின்னு சொல்லுங்கள், எவ்வளோ யூனிட் கரண்ட் ஓடுன்னு கூட கால்குலேட் பண்ணலாம். ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது. சார் ஒரு ஃபேன் வந்து ஒரு 30 வாட்ஸ் சார். ஃபேனில் 60 வாட்ஸு. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேன் 60 வாட்ஸ். சீலிங் ஃபேன் இருக்குல்ல சார். டேபிள் சார்? டேபிள் ஃபேன் வந்து அது ஒரு 10 வாட்ஸ் கம்மியாக இருக்கும், 50 வாட்ஸாக இருக்கும். ஓகே சார். ஸோ இப்போ எத்தனை ஃபேன் இருக்குது உங்கள் வீட்டில்? சார் 3 இருக்கு சார். ஸோ 3 ஃபேன் இருக்குது. எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவோம்? சார் பெரிய ஃபேன் சார். சரி, பெரிய ஃபேன் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு? சார் ஒரு 12 மணி நேரம் யூஸ் பண்ணுவோம் சார். 12 மணி நேரம் ஓடுமா? ஓடும் ஸோ சார். 60 வாட்ஸு ஃபேனு, 3 மணி நேரம், 3 ஃபேனு இன்ட்டு 12. ஸோ இப்போ இதை பெருக்கினா எவ்வளோ? 180 இன்ட்டு 12. 1980. 1980 ரவுண்டாக 2000 வச்சுட்டேன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் ஃபேன் ஓடுறது வழியாக மட்டும் 2 யூனிட் கரண்ட் ஓடுது. அதே மாதிரி லைட்டு யூஸ் பண்ணால் எவ்வளோ? ஸோ இப்போ 2 யூனிட்னா இப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபான்னா அப்போ 2 யூனிட்னா ஃபேன் ஓடுறதுனால 8 ரூபா ஒரு நாளைக்கு பணம் கட்டுறோம். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ சார்ஜு, அப்போ எத்தனை யூனிட்டுக்கு எவ்வளோ? ஸோ அந்த மாதிரி கூட நம்ம எலக்ட்ரிக் பவர் வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இப்போ இதில் இன்னொரு கொஸ்டின். ஸோ பவர் ப்ரொடியூஸ் பை a 50 volt source and generator current is 5 ampere. எது? திரும்ப கேளுங்க, சரியா கேட்கல. என்ன லாஸ்ட் டைம் இதுவா? ஸோ அவர் வீட்டில் 3 ஃபேன் இருக்குன்னு சொன்னார். ஒரு ஃபேனோடைய வாட்ஸ் வந்து 60 வாட்ஸு. ஸோ எங்கள் வீட்டில் 3 ஃபேன் இருக்குது, அந்த 3 ஃபேனும் 12 மணி நேரம் ஓடுன்னு சொன்னார். ஸோ அதுக்கு தான் கால்குலேஷன் போட்டோம். 60 வாட்ஸ், ஒரு ஃபேனோட வாட்ஸு 60 வாட்ஸு, 3 ஃபேனால் 3ஆல் பெருக்கணும். ஸோ 180. எவ்வளோ மணி நேரம் ஓடுதுன்னா 12 மணி நேரம். அப்போ 1 மணி நேரத்துக்கு 180 வாட்ஸு. ஸோ 12 மணி நேரத்துக்கு பெருக்கும்போது 1980 வாட்ஸு.
ஸோ அப்போ என்ன சொல்லுவோம், அப்போ 1.98 கிலோவாட்ஸ். ஸோ அதாவது அப்ராக்சிமேட்டாக வச்சிங்கன்னா 2 கிலோவாட்டா. ஸோ 2 கிலோவாட் பர் ஹவர்னால இதை வந்து 2 யூனிட்னு வச்சுக்கிறோம். அப்போ அந்த ஃபேன்னால் மட்டும் அது வீட்டில் 2 யூனிட் ஓடுது ஒரு நாளைக்கு கரண்ட்டு. ஸோ அதான் கால்குலேட் பண்ணோம். இதே மாதிரி டியூப் லைட் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் இபி பில்லை கூட குறைக்கலாம். ஃபேன் ஓடுறனால நமக்கு எவ்வளோ இபி சார்ஜ் வருது, ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபான்னு வச்சுக்கும். அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபேன் ஓட்டுறதுனால ஒரு நாளைக்கு 8 ரூபா செலவு பண்ணுறீங்க, இபி பில் பணம் கட்டுறீங்க. அப்போ இதை எப்படி குறைக்கலாம்? இப்போ லைட் எரியுதுன்னா எவ்வளோ நேரம் எவ்வளோ கரண்ட் பில் வருது, அந்த மாதிரி நீங்கள் இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். வோல்ட் நம்ம வீட்டுக்கு வர்றது 230 வோல்ட். இது கான்ஸ்டன்ட், எல்லாத்து வீட்டுக்கும் ஈக்குவலாக தான் வரும் 230 வோல்ட். நம்ம வீட்டுக்கு நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் ரூல் வந்து 230 வோல்ட்டு. ஸோ இதே அமெரிக்கானா 120 வோல்ட் வரும். ஸோ நமக்கு கான்ஸ்டண்ட்டாக 230 வோல்ட். வோல்ட் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ கரண்ட்டை மட்டும் தான் மாறும், கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ V = IR ஃபார்முலா பார்த்தோம். ஸோ இதில் வந்து வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து 230 வோல்ட் தான் நம்ம வீட்டுக்கு வரக்கூடியது, 230 வோல்ட். ஸோ இது வந்து மாறாது. ஸோ கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் தான் மாறும். ஸோ நீங்கள் யார் இடையில மீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? ஓகே, இந்த பவர் கால்குலேட் பண்ணுறது பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து இந்த ஒரு ப்ராப்ளம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 வோல்ட் இருக்குன்னு சொல்கிறோம், 5 ஆம்பியர் கரண்ட்டு. ஸோ அப்போ எவ்வளோ வாட்ஸு, ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் பார்க்குறோம். 50 வோல்ட்டு 5 ஆம்பியர். ஸோ அப்போ 250 வாட்ஸு. ஸோ இப்போ இதை நம்ம டைமோடு வச்சு கால்குலேட் பண்ணால் இப்போ எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம், 2 நிமிஷம் யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 நிமிஷம் யூஸ் பண்ணால் எவ்வளோ வருது, ஸோ அப்படின்னு கால்குலேட் பண்ணால் என்ன பண்ணோம். ஸோ 250 வாட்ஸ் இன்ட்டு 2 மினிட் டிவைடர் பை இன்ட்டு 60 செகண்ட் பர் மினிட். ஸோ கால்குலேட் பண்ணால் 30,000 ஜூல். ஸோ எவ்வளோ ஜூல் யூஸ் பண்ணுறோங்கிறத நாம் அதை வச்சு கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து சீரீஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட் பற்றி பார்ப்போம். ஸோ சீரீஸ்னு என்ன, தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் சீரீஸ் சர்க்யூட்னு சொல்கிறோம். அதாவது வரிசையாக இப்படி ஒரு ஒயர் இருக்குன்னா, ஸோ இங்கே ஒன்று கனெக்ட் பண்ணோம், இங்கே ஒன்று கனெக்ட் பண்ணோம், இங்கே ஒன்று கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம சீரியல் பல்புன்னு சொல்கிறோம். வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா சீரியல் பல்ப் போடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து சீரீஸ் சர்க்யூட். நம்ம வீட்டில் லைட்டு ஃபேனு இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கு, இதெல்லாம் வந்து பேரலல் சர்க்யூட்டு. ஸோ இந்த சீரீஸ் சர்க்யூட் என்ன, ஒரு ஒயர்லேருந்து போகணும். ஸோ இங்கே ஒரு பல்ப் இருக்குன்னா, ஸோ இது கனெக்ட் ஆகும், இந்த பல்புக்கு கரண்ட்டு போயிட்டு திரும்ப இதுலேருந்து வெளியில் வந்து திரும்ப அடுத்த பல்பு இங்கே போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் சீரீஸ் சர்க்யூட். ஸோ இதில் இடையில வந்து எதாவது ஒன்று கட் ஆகிட்டால் எதுவுமே ஒர்க் ஆகாது. நம்ம வீட்டில் அப்படி யூஸ் பண்ணலாம். நம்ம பேரலல் சர்க்யூட், ஒன்று ரிப்பேர் ஆகிட்டாலும் இன்னொன்று ஒர்க் ஆகும். அதான் சீரீஸுக்கும் பேரலுக்குள்ள முக்கியமான வித்தியாசம். இது வந்து நான் ஃபில்டிங் சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். அதாவது ரெட் ஒயர் வந்து பாசிட்டிவ் யூஸ் பண்ணுவோம், பிளாக் ஒயர் வந்து நெகட்டிவ். ஸோ இது மைனஸ் ஆகும், ரெட் கலர் ஒயர் ப்ளஸ். ஸோ வீட்டில் பார்த்துருப்போம் 2 கலராக ஒயர் இருக்குது. எப்போவுமே நம்ம இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல் பிரகாரம் ரெட் ஒயர் வந்து சிவப்பு ஒயரை நான் வந்து ப்ளஸ் பாசிட்டிவாகவும், பிளாக் கருப்பு ஒயர் வந்து நம்ம நெகட்டிவ் கிரவுண்ட் ஆகும் தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அதான் நம்ம இந்திய எலக்ட்ரிக்கல் ரூலு. ஸோ அதே மாதிரி இதை மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா வோல்ட் மீட்டர் அண்ட் அம்மீட்டர். ஸோ வோல்ட் மீட்ரு வோல்ட்டை மெஷர் பண்ணோம், அம்மீட்டர் கரண்ட்டை மெஷர் பண்ணோம். ஸோ ஏன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சீரீஸ் சர்க்யூட்டில் பார்த்தோன்னா வோல்ட் மீட்டர் பார்த்தோன்னா ஹை ரெசிஸ்டன்ஸு. ஸோ இது என்ன பண்ணோம், இது வந்து டிவைட் ஆகும். ஆனால் கரண்ட் என்ன இருக்குது, ஒரே சர்க்யூட்டு. ஸோ இங்கே இருக்கா, இப்படியே நேராக போயிட்டே இருந்தால் இதான் நான் வந்து சீரீஸ் சர்க்யூட். அப்போ என்ன இருக்கும், இதில் எந்த இடத்துல கரண்ட்டை மெஷர் பண்ணாலும் கரண்ட்டு கேன்சல். ஸோ அப்போ என்ன இருக்கும், இதில் வந்து சீரீஸ் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ ஐ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறாது. ஸோ எந்த இடத்துல மெஷர் பண்ணாலும் கரண்ட் ஒன்று தான். ஆனால் வோல்டேஜ் மட்டும் என்ன பண்ணும், இந்த இடத்துல ஒரு வோல்ட் இருக்கும், இங்கே ஒரு வோல்ட் இருக்கும், வோல்ட்டு மட்டும் மாறும். ஸோ வோல்ட் வந்து வேரி ஆகும். ஸோ இது சீரீஸ் சர்க்யூட்டில்.
ஸோ இப்போ கரண்ட்டு சீரீஸில் எடுத்துக்கிட்டா என்ன இருக்கும், ஒரே கரண்ட் தான், கரண்ட் வந்து மாறாது. ஸோ அப்போ ஒரே சேம் கரண்ட் I1 I2ன்னு எத்தனை கரண்ட் கால்குலேட் பண்ணாலும் எல்லா கரண்ட்டும் என்னது, ஒரே கரண்ட் தான், கரண்ட் வந்து மாறாது. பொட்டன்சி டிஃப்ரெண்டான வோல்ட் மட்டும் என்ன பண்ணும், வோல்ட் மட்டும் மாறும். நிறைய வோல்ட் இருக்குது, V1 V2ன்னு. ஸோ இப்போ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு சீரிஸ் சர்க்யூட். ஸோ இங்கே ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு சீரிஸ் சர்க்யூட். ஸோ இந்த இடத்துல கரண்ட்டை மெஷர் பண்ணாலும், இங்கே கரண்ட்டை மெஷர் பண்ணாலும் எல்லா இடத்துலையும் I வந்து கரண்ட் ஒன்றே தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஒரு வோல்ட் இருக்கும், அது V1 வச்சுக்குவோம். இங்கே ஒரு வோல்ட் வரும், அது V2. ஸோ இந்த இடத்துல ஒரு வோல்ட் வரும், ஸோ அது வந்து V3. ஸோ இந்த மாதிரி வோல்ட் மாறும் சீரீஸில். ஸோ இதான் பார்த்தோம்னா சீரிஸ் சர்க்யூட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ என்ன இருக்கும், ஒரே தான். இப்போ எல்லா இடத்துலையும் இதில் பாருங்கள் கரண்ட் ஒரே மாதிரி போகும். இந்த ப்ளஸில் உள்ள எலக்ட்ரான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எலக்ட்ரான் ஓடுற வேகம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இது என்னது, ரெசிஸ்டன்ஸு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி என்ன இருக்கும், இந்த இடத்துல வோல்டேஜ் அதிகமாக இருக்கும், இந்த இடத்துல வோல்டேஜ் குறைவாக இருக்கும். வோல்டேஜ் மட்டும் மாறும் சீரிஸ் சர்க்யூட்டில். ஸோ இப்போ இதே மாதிரி பேரலல் சர்க்யூட் எடுத்துக்கிறோம். ஸோ பேரலல் சர்க்யூட் எடுத்துக்கிட்டா என்ன இருக்கும், இதில் வந்து வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ வோல்டேஜ் மாறாது, எந்த இடத்துல மெஷர் பண்ணாலும் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதில் வந்து கரண்ட்டு வந்து வேரி ஆகும். கரண்ட் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கரண்ட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் என்னென்னா ஒன்று ப்ராப்ளம் ஆச்சுனாலும் மற்றது எல்லாமே ஒர்க் ஆகும். அப்போ வோல்ட்டு வந்து எல்லாமே ஒரே வோல்ட்டு தான், வோல்ட்டு வந்து மாறாது. ஸோ கரண்ட்டு மட்டும் மாறும். இது வந்து கிர்ச்சாஃப் லா சொல்லும். கிர்ச்சாஃப் லா பிரகாரம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கரண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ இது வந்து பேரலல் சர்க்யூட். அப்போ இப்படியும் போது இங்கேயே வருது. ஸோ இந்த இடத்துல 30 ஓம் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணோம், சீரிஸ் சர்க்யூட் வச்சுங்க. சீரிஸ் சர்க்யூட்டில் ஸோ சிம்பிளாக நோட் பண்ணிக்க போதும். இதில் வந்து வோல்டேஜ் வந்து வேரி ஆகும். ஸோ கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ சர்க்யூட் பூரா கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட், மாறாது. ஸோ இந்த 2 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணி, நான் சொல்கிறேன் பின்னாடி டீட்டெயிலாக வரும் கால்குலேஷன் வரையில். ஸோ வோல்டேஜ் வேரி ஆகும், கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட், எந்த சீரிஸ் சர்க்யூட்டாக இருந்தாலும் மாறாது. இப்போ நான் வீட்டில் சொன்னேன், நம்ம வீட்டில் வந்து வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் ஏன் சொன்னேன், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சர்க்யூட் பேரலல் சர்க்யூட். ஸோ இதனால தான் என்ன பண்ணேங்க, இங்கே சொன்னால் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய வோல்ட்டு 230 வோல்ட்டு கான்ஸ்டன்ட் ஏன் சொன்னேன், 230 வோல்ட்டு கான்ஸ்டன்ட்டு மாறான்னு சொன்னேன். அப்போ என்ன இருக்கும், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சர்க்யூட் பூரா பேரலல் சர்க்யூட். அப்போ இதில் என்ன இருக்கும், வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட்டு, கரண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ I மட்டும் வேரி ஆகும், இது வோல்ட் வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே என்ன இருக்குது, இங்கே ரெசிஸ்டன்ஸ் 30 ஓம். ஸோ இதில் என்ன இருக்குது, இங்கே வந்து மெதுவாக கரண்ட் வரும், இந்த இடத்துல I வந்து ஸ்லோவாக வரும், இங்கே 10 ஓம்னா கரண்ட் வேகமாக வரும். ஸோ அப்போ இங்கே ஒரு கரண்ட் இருக்குது, I1 வச்சுட்டுனா, இந்த இடத்துல I2ன்னு 2 கரண்ட் வச்சுட்டுனா, ஸோ இந்த 2 கரண்ட் என்ன இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று வேரி ஆகுது. அப்போ கரண்ட்டு மாறும் ஒவ்வொரு சர்க்யூட்லையும் கரண்ட். அப்போ நம்ம வீட்டில் என்ன இருக்கும், நம்ம ஃபேனுக்கு ஒரு கரண்ட்டு போவோம், லைட்டுக்கு ஒரு கரண்ட்டு போவோம், மிக்சிக்கு ஒரு கரண்ட்டு போவோம், அயன் பாக்ஸுக்கு ஒரு கரண்ட்டு போவோம், செல்ஃபோன் சார்ஜ் போட்டாக்க ஒரு கரண்ட்டு போவோம். ஒவ்வொன்றுக்கும் கரண்ட்டு மாறி மாறி போகும். ஆனால் எல்லாத்துக்கும் வோல்டேஜ் 230 வோல்ட் ஒரே வோல்ட்டு தான் போகும். இது வந்து பேரலல் சர்க்யூட்டோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ சீரீஸில் வோல்ட்டு மாறும், கரண்ட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும். நாம் யூஸ் பண்ணுறதுலாம் வோல்ட்டை ஃபிக்ஸாக பண்ணிவிட்டு கரண்ட்டை மட்டும் மாற்றுறோம். ஸோ இப்போ சீரீஸ் பேரலல் காம்பினேஷனுக்கு வரும் ரெசிஸ்டன்ஸில். ஸோ ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணால் என்ன வரும், பேரலில் கனெக்ட் பண்ணால் என்ன வரும். இப்போ ரெசிஸ்டன்ஸ்னால் சொன்னால் வேகத்தடை, ரோட்டில் போகும்போது வேகத்தடை மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து மின்தடை. இப்போ அந்த ரோட்டில் போகிறதே நாம் வச்சுக்குவோம். ஸோ இங்கே என்ன இருக்கும், இப்படி ரோட்டில் வர்றோம், இந்த இடத்துல ஒரு வேகத்தடை இருக்குது, இங்கே ஒரு வேகத்தடை, இப்படியே வரிசையாக இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ நிறைய சீரீஸ் ஆஃப் வேகத்தடை. அப்போ என்ன இருக்கும்,
நிறைய வேகத்தடை தாண்டி போகும்போது என்ன இருக்கும், வேகம் இன்னும் குறையும். ஸோ அப்போ இதுக்கு பேர் என்னது, இதுக்கு பேர் தான் ரெசன்ஸ் சீரீஸு. இப்போ ரெசன்ஸை வரிசையை கனெக்ட் பண்ணுறோம். இங்கே ஒரு ரெசன்ஸ் R1 R2 இருக்குது. ஸோ இப்போ ஒரு 3 ரெசன்ஸை ஒன்றா கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ரெசன்ஸை கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ R1 R2 R3ன்னு வச்சு இது வந்து சீரீஸு. ஸோ ஒன்று பின்னாடி ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் சீரீஸு. ஸோ இப்போ இது ஒரு 100 ஓம்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 50 ஓம், இது ஒரு 200 ஓம். ஸோ அப்போ இந்த மாதிரி சீரீஸ் கனெக்ட் பண்ணிட்டா அப்போ அதனோட மொத்த ரெசன்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் என்ன பண்ணோம், சீரீஸ்னால் எல்லாத்தையும் கூட்டி வேண்டிதான். அப்போ மொத்த ரெசன்ஸ் போனால் ஃபார்முலானது R1 + R2 + R3. அப்போ இதனோட மொத்த ரெசன்ஸ் எவ்வளோ சொல்லுங்க பார்ப்போம். 350 ஓமா. ஸோ இந்த மாதிரி 3 ரெசன்ஸ் கனெக்ட் பண்ணால் என்னோட மொத்த ரெசன்ஸு 350 ஓம். ஸோ அப்போ சீரீஸ் சர்க்யூட்டை பொறுத்தவரை கேட்டாங்கன்னா உங்களுக்கு ரெசன்ஸ் கொடுத்தா என்ன பண்ணால், எத்தனை ரெசன்ஸ் கொடுத்தாலும் அதை அப்படியே கூட்டிக்க வேண்டியதான். ஸோ அடுத்து பேரலல் சர்க்யூட். ஸோ பேரலல் சர்க்யூட்டுக்கு என்ன பண்ணோம், ஸோ உங்கள் மைக்கை மியூட் பண்ணிக்க. ஸோ பேரலல் சர்க்யூட். ஸோ ஒன்று பின்னாடி ஒன்று கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ரெசன்ஸ் என்ன ஆகும், ஸோ பேரலில் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது ஸோ இப்போ ரெசன்ஸ் வேல்யூ பேரலில் என்ன ஆகும், அதனோட ரெசன்ஸ் வேல்யூ நம்ம குறையும். ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டுக்கு பேர் பேரலல் சர்க்யூட். ஸோ பேரலல் சர்க்யூட்டில் என்ன ஆகுது, ரெசன்ஸோட வேல்யூ நமக்கு ரெடியூஸ் ஆகும். பேரலுக்கு ஃபார்முலா என்ன, சீரீஸுக்கு ஃபார்முலா என்ன சொன்னோம், R1 + R2 + R3 எக்ஸெட்ரா அப்படி போட்டோம். பேரல் இந்த மாதிரி பேரலாக ரெசன்ஸ் கனெக்ட் பண்ணால் ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா 1/R1 + 1/R2 + 1/R3 இப்படி எக்ஸெட்ரா. ஸோ எத்தனை ரெசன்ஸ் கனெக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி இப்படியே பேரலாக போட்டு போக வேண்டியதான். ஸோ சீரீஸுக்கு R1 + R2 + R3 + R4. ஸோ 10 ரெசன்ஸ் இருந்தால் 10ஐயும் கூட்டிடணும். ஸோ இங்கே என்ன பண்ணோம், 1/π போடணும். சீரீஸுக்கும் பேரலுக்கு இதான் ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி ரெசன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கூட உங்களுக்கு கேட்கலாம். அப்போ 2 ரெசன்ஸ் தான் இருக்குது. பேரலில் கால்குலேட் பண்ணால் என்ன ஃபார்முலா வரும், ஸோ 1/R. ஸோ R பேரலல், அதனால் RPன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, 1/R1 + 1/R2. ஸோ 2 ரெசன்ஸ்னால் தான் அந்த ஃபார்முலா வரும். இப்போ என்ன பண்ணுறேன், எல்சிஎம் எடுக்கணும். இதை என்ன பண்ணுறேன், R2வால் மேலே கீழே பெருக்கிறேன். ஸோ இதை என்ன பண்ணுறேன், R1ஆல் மேலே கீழே பெருக்கிறேன். ஸோ இப்போ என்ன வந்துருச்சு, கீழே R1 × R2, இங்கேயும் R1 × R2 வந்துடும். அப்போ நான் கீழே காமனாக R1 × R2 எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே மேலே என்ன இருக்குது, R2 + R1. ஸோ இது என்ன ஃபார்முலா, 1/π ரெசன்ஸ் பேரலல். ஸோ இப்போ நமக்கு என்ன, இது 1/π, நமக்கு ரெசன்ஸ் பேரலல் தான் வேணும். அப்போ தலைகீழ மாத்திரம் R1 × R2 / R2 + R1. சொல்லுங்க. சார் ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான் சார். ரெண்டுக்கு வெவ்வேறு ஃபார்முலா, சீரீஸுக்கு வேறு ஃபார்முலா. அது அங்கே இருக்குல்ல ஃபார்முலா. இது சீரீஸோட ஃபார்முலா, இது வந்து பேரலோட ஃபார்முலா. ஸோ இதே பேரல் ஃபார்முலாவை இப்போ 2 ரெசன்ஸ் பேரல் வரனா, ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டால் அந்த ஃபார்முலா வந்துடும். R1 × R2 / R1 + R2. 2 ரெசன்ஸ் பேரலில் கனெக்ட் பண்ணால் தான் அந்த ஃபார்முலா. ஸோ 3 ரெசன்ஸ் கனெக்ட் பண்ணால் இது வராது. இப்போ இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு கால்குலேட்டும் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் என்ன இருக்குது, சீரீஸ் இருக்குது, பேரலல் இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது,
R1 அண்ட் R3. ஸோ இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. அப்போ இது மூணு என்ன இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் இணைச்சி மொத்தம் இதனோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, சீரீஸ் யூஸ் பண்ணுறதா பேரல் யூஸ் பண்ணுறதா, ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணணும். இப்போ முதல்ல என்ன பண்ணுறேன், இந்த சர்க்யூட்டு சின்னதை பண்ணும். இந்த R4 R5 ரெண்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த படத்தில் என்ன இருக்குது, இது ரெண்டு சீரீஸு, ஸோ இது மூணு பேரல். இப்போ முதல்ல என்ன பண்ணுறேன், இது ரெண்டும் எடுத்துக்கிறேன். R4 R5 ரெண்டும் பேரலா, இது என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் சேர்த்து ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாற்றுறேன். ஸோ ஆர்பின்னு போட்டு என்ன பண்ணுறேன், ஸோ 1/RP = 1/R4 ப்ளஸ் 1/R5 போட்டுக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணிவிட்டு என்ன பண்ண, இது ரெண்டையும் சேர்த்து ஒரே ரெசிஸ்டன்ஸ் ஆக்கிடுறேன். ஸோ அதான் என்ன இருக்குது, RXன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் பேரல் கால்குலேஷன் போட்டு ஒரு வேல்யூ வருமா, அந்த வேல்யூ நான் இங்கே போட்டேன், RXன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ RX ஃபார்முலா என்னது, R4 R5 / R4 + R5. இப்போ இந்த சர்க்யூட்டு கொஞ்சம் சின்ன சர்க்யூட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா ஃபார்முலா, இப்போ இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது, இது ரெண்டும் இன்னும் பேரலல் இருக்குது. ஸோ இப்போ நான் சீரீஸ் இப்போ நான் என்ன பண்ணுறதில்ல, இதையும் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த R3யும் RXையும் எடுத்துக்கிட்டா என்ன இருக்குது, அடுத்து இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ R3 அண்ட் RX இது ரெண்டும் என்ன இருக்குது, சீரீஸாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நான் ஒன்றா ஆக்கிடுறேன். ஸோ ஒன்றா சேர்த்து RYன்னு வச்சுக்கிறேன். ஸோ RY ஃபார்முலா என்னது, RX × R3. இப்போ RY ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு சர்க்யூட்டு, இப்போ 4 ரெசிஸ்டன்ஸு 3 ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டும் பேரலா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், R2 RY நான் பேரலுக்கு பண்ணுறேன். ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து RZன்னு வச்சுக்கிட்டேன். R2 RY / R2 + RY. ஸோ இப்போ இது ரெண்டு சீரீஸு, R1 RZ கூட்டிட்டா R =. ஸோ இப்போ என்ன இருக்குது, எல்லா ரெசிஸ்டன்ஸ் சேர்த்து மொத்த ரெசிஸ்டன்ஸை நம்ம இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸு நான் வேல்யூ கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து 10 ஓம், இது வந்து 8 ஓம், இது வந்து 3 ஓம், இது வந்து 6 ஓம், இது வந்து 10 ஓம். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஸோ முதல்ல என்ன பண்ணா, இது ரெண்டும் பேரலல். ஸோ இது ரெண்டும் இணைச்சி ஒரே ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இருங்க அரேஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ சீரீஸ் பேரல் பார்த்தோம். ஸோ சீரீஸுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படியே கூட்டிக்கிறோம், பேரல்னா 1/π வரணும். ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டில் என்ன இருக்குது, சீரீஸ் இருக்குது, பேரலில் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், ஒவ்வொன்றா குறைச்சிட்டு வரணும். அப்போ முதல்ல இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும், இது ரெண்டும் பேரலல். அப்போ இந்த ரெண்டையும் கால்குலேட் பண்ணி ஒரே வேல்யூ ஆக்கிட்டு என்ன பண்ணிடலாம், இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சேர்த்து ஒன்றா ஆக்கிக்கலாம். அதுக்கு தான் அந்த ஃபார்முலா. ஸோ RX = ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்தால் R4 R5 / R4 + R5. அடுத்து என்ன பண்ணுறோம், R3யும் RX இது ரெண்டும் சீரீஸாக இருக்குது. அப்போ அதனால் கூட்டிக்கிட்டோம். அப்போ RY = RX + R3. இப்போ என்ன இருக்குது, இப்போ இது ரெண்டும் பேரலல். அப்போ பேரலல் ஃபார்முலா R2 RY / R2 + RY RZ. இப்போ என்ன இருக்குது, இது ரெண்டு சீரீஸு, இது ரெண்டையும் கூட்டினா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுது. ஸோ இப்போ இதை கால்குலேஷனாக போடும், இப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ அதே தான் ரெசிஸ்டன்ஸு வேல்யூ கொடுத்துட்டோம். இப்போ நான் கண்டுபிடிக்கணும் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இப்போ இது என்ன வச்சிங்க, இது R1ன்னு வச்சிங்க, இது R2ன்னு வச்சிங்க, இது R3ன்னு ஏதோ ஒன்று வச்சிங்க, இது R3. ஸோ R4 ஏதோ ஒன்று வச்சு. இப்போ என்ன பண்ணோம், இது ரெண்டும் பேரலல் சர்க்யூட். ஸோ இப்போ இதுக்கு என்ன கால்குலேட் பண்ணோம், இது ரெண்டையும் சேர்த்து ஒரே வேலையை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், இது ரெண்டையும் சேர்த்து ஒரே வேலையை கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே என்ன இருக்குது, 3 ஓம் 6 ஓம். ஸோ அப்போ பேரலுக்கு என்ன, 1/RP = 1/, இந்த ரெசிஸ்டன்ஸ் 3 ஓம் ப்ளஸ்ஸு 1/6. ஸோ இப்போ ரெண்டையும் கால்குலேட் பண்ணி என்ன வரும், ஸோ இது 2ஆல் பிரிக்கிறேன் மேலே கீழேயும். அப்போ என்ன இருக்கும், 2/6 ப்ளஸ்ஸு 1/6.
அப்போ கீழே காமனாக 6 வச்சிட்டுனா மேலே 3. ஸோ 3/6 இது என்ன அதுக்கு 1/RP. ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் பேரல் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம் தலைகீழ மாறும் 6/3. ஸோ அப்போ என்ன வரும் 2. ஸோ இப்போ இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்து வேல்யூ எவ்வளோ 2 ஓம். ஸோ அதான் இந்த படத்தில் போட்டுருங்க 2 சேர்ந்து 2 ஓம் ஆயிடுச்சு. அடுத்து இந்த 8 ஓம் 2 ஓம் என்ன இருக்குது சீரீஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டும் என்ன பண்ணுறேன் கூட்டிடுறேன். அப்போ 8 2 கூட்டினா 10. அப்போ என்ன பண்ணலாம் சர்க்யூட்டை இந்த சர்க்யூட்டை அடுத்து என்ன மாற்றலாம் இந்த ஒரு 10 ஓமு. ஸோ இந்த 8 2 கூட்டி என்ன பண்ணிட்டேன் ஒரே ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டேன். ஸோ இங்கே ஒரு 10 ஓம் இருக்குது. இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு இது ஒரு 10 ஓம். ஸோ இப்போ இப்படி சர்க்யூட் மாறிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் பேரலல். ஸோ இதுவும் 10 ஓம் இதுவும் 10 ஓம். அப்போ என்ன வரும் இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றாக்குறேன். அப்போ 1/10 + 1/10. ஸோ இப்போ என்ன வரும் 2/10. ஸோ இது 1/, ரெசிஸ்டன்ஸ் பேரலல். ஸோ மாற்றினா 10/2. ஸோ அப்போ 5ன்னு வந்துடும். அப்போ இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்து ஒரே ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு 5. ஸோ இது 5 இது 10. இப்போ இது ரெண்டும் சீரீஸு ரெண்டையும் கூட்டினா வந்து பேரல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 15 ஓம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்க்யூட் கொடுத்து கால்குலேட் பண்ண சொன்னால் பேரல் சீரீஸ் போட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே அடுத்தது போகலாமா சார் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் விடுங்க சார் போட்டு பார்க்குறோம். சரி இந்த சர்க்யூட் போடுறீங்களா சரி இந்த சர்க்யூட் ரொம்ப ஹார்டாக இருக்குது நான் அதுங்க சிம்பிளாக சர்க்யூட் கொடுக்குறேன். ஸோ இந்த சர்க்யூட் வேணால் ஒரு ஈஸியாக ஒரு சர்க்யூட் சிம்பிளாக போடுறேன். ஸோ 2 சீரீஸு 2 பேரல் மட்டும் வச்சுக்கிறேன். இது ஒரு 10 ஓம் இருக்குது. இது ஒரு 10 ஓம் இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக கூட கேட்கலாம். ஸோ இது வந்து 20 ஓம்னு வச்சுங்க. இது 20 ஓமு இது 20 ஓம். ஸோ இப்போ இது கால்குலேட் பண்ணி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இது 2 பேரலாக இருக்குது இது 2 சீரீஸாக இருக்குது. ஸோ சீரீஸ் 2 சேர்த்து ஒன்றா வைக்கலாம் பேரல் 2 சேர்த்து ஒன்றா வைக்கலாம். ஸோ 2 சீரீஸாக 2 அப்படியே கூட்டினீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ இங்கே 20 ஓமு. ஸோ பேரலில் கால்குலேட் பண்ணிங்கன்னா 40 எப்படி வரும் இங்கே 10 தானே வரும். பேரலுக்கு வந்து 10 ஓமு. ஸோ 1/20 + 1/20 அப்போ என்ன வரும் 2/20. ஸோ தலைகீழாக மாற்றினா 20/2. ஸோ அப்போ 10. ஸோ அப்போ இதையும் 20 10 கூட்டினா 30 ஓம். ஸோ இதனோட ஆன்சர் வந்து 30 ஓம். ஸோ இந்த மாதிரி சீரீஸ் பேரலெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி ஓகே இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு போவோம். சரி அடுத்த டாபிக் சொல்கிறேன். நான் முடிச்சுட்டு வேணால் நான் ப்ராப்ளம் சொல்கிறேன் நீங்கள் திரும்ப வேணா போடுங்க. ஸோ மைக்கு கொஞ்சம் மியூட் பண்ணிக்க நாய்ஸாக இருக்குது. ஸோ அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி எஃபெக்ட் ஆகுது ஒரு கரண்ட்டு போச்சுன்னா இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன வரும் ஒரு ஒயர் வழியாக கரண்ட்டு போச்சுன்னா அதனால் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு எஃபெக்ட் ஆகும். ஸோ அண்ட் ஏசி அண்ட் டிசி இதை பற்றி நம்ம அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னென்னு பார்ப்போம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்னென்னா ஒரு காந்தம் நமக்கு தெரியும். ஸோ காந்தத்தில் வட துருவம் தென் துருவம்னு 2 இருக்குது. ஸோ அந்த வட துருவத்திலேருந்து இந்த மேக்னெட்டிக் லைன் என்ன இருக்குது அங்கேருந்து தென் துருவத்தை நோக்கி அந்த காந்த விசை கோடுகள் போகும். ஸோ நீங்கள் லோயர் வகுப்புலேயே படிச்சிருப்பீங்க எல்லாம்.
ஸோ நார்த்து போல்லேருந்து சவுத்து போல் நோக்கி இந்த மேக்னெட்டிக் லைன் வந்து பாஸ் ஆகும். ஸோ நம்ம எர்த்து கூட ஒரு மேக்னெட், நம்ம பூமி இந்த மாதிரி வட்டமாக இருக்குது. ஸோ மேலேருந்து கீழே என்ன இருக்கும், ஸோ நார்த்துலேருந்து சவுத்து நோக்கி மேக்னெட்டிக் லைன் போகுது. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், வெவ்வேறு போல் என்ன பண்ணும், அட்ராக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டும் நடக்கும். ஸோ நார்த்து போலே அதாவது வட துருவத்தையும் கொண்டு போய் வச்சா ஒன்னோட ஒன்று ரிப்பல் பண்ணும், வட துருவத்தையும் தென் துருவத்தையும் பக்கத்தில் வச்சா ஒன்னோட ஒன்று அட்ராக்ட் பண்ணும். ஸோ இப்போ இதுதான் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது எதை குறிக்குன்னா, எவ்வளோ தூரம் அந்த காந்த விசை இருக்குது. இப்போ இங்கே ஒரு காந்த வச்சுருக்கோம், இந்த காந்த லைன் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல போய் ஒரு காந்த வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல சவுத்து, இந்த சைடில் நார்த்து வைக்கணும்னு வச்சுக்கோம். அப்போ இந்த காந்தம் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வைக்கிறேன், இந்த காந்தம் அங்கேயே இருக்குது. ஸோ இந்த காந்தத்தை நிறுத்திட்டு இந்த இடத்துல வர்றேன், இந்த இடத்துல காந்தத்தை வைக்கும்போது இந்த காந்தம் பிடிச்சி இழுக்கு அட்ராக்ட் பண்ணுது. அப்போ என்ன இருக்குது, இதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இதனுடைய காந்த விசை எது வரைக்கும் இருக்கோ, ஸோ அதுக்கு பேர் தான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்ல. அப்போ இது வரைக்கும் இருக்குது, இதுக்கு இந்த ஆட்ட போனால் இந்த காந்தத்தை இழக்காது. ஸோ இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் இதில். ஸோ நீங்கள் சைக்கிளில் வண்டியில் போகும்போது உங்களோட ஒரு நாய் துரத்துதுன்னு வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் தான் துரத்தும். அந்த ஏரியா தாண்டிட்டு அதுக்கப்புறம் துரத்தாது திரும்பி வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாயும் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஏரியா வச்சுருக்கு. இதுலேருந்து இது வரைக்கும் தான் என்னோடய ஏரியா, அந்த ஏரியா தாண்டி அந்த சைடு நாய் அந்த சைடு வராது, அந்த சைடு உங்களை துரத்தாது. அந்த கரெக்டாக அந்த இடம் வந்துச்சுன்னா திரும்பி போயிடும். ஸோ அந்த மாதிரி இந்த காந்தம் இன்னொரு காந்தத்தையோ அல்லது இன்னொரு இரும்பு பொருளையும் இழுக்கிறதுக்கு, ஸோ எந்த இடத்துல இருந்தால் இழுக்குது, அப்போ எது வரைக்கும் இதனோட பவர் இருக்கோ அதான் நான் சொல்கிறோம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். இன்னொரு காந்தத்தை அல்லது காம்பஸை அட்ராக்ட் பண்ணுறதோ அல்லது ரிப்பல் பண்ணுறதோ உள்ள தொலைவு. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் பார்த்தோம்னா ஒரு நார்த்து போல்லேருந்து சவுத் போல் நோக்கி இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இது இந்த ஃபீல்டு எது வரைக்கும் இருக்கோ இதெல்லாம் தான் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். இந்த காந்த விசை கோடுகள் எது வரைக்கும் இருக்கோ அதான் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்போவுமே நார்த்து போல்லேருந்து சவுத்து போல் நோக்கி போவோம். இது ஒவ்வொரு ஃபீல்டும் பார்த்தா இந்த ஒவ்வொரு கோடும் பார்த்தா ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஒரு கோடும் இன்னொரு கோடை வெட்டாது. இந்த மாதிரி நிறைய கோடு போகுது, இப்படி ஒரு கோடு கிராஸ் ஆகுமா? ஸோ எப்போவுமே மேக்னெட்டிக் லைனு ஒரு கோடு இன்னொரு கோடு கிராஸ் ஆகாது, ஒன்றோட ஒன்று ஆகாது. ரைட், வெரி குட். ஸோ ஒரு கோடு இன்னொரு கோடு எப்போவுமே இன்ட்ராக்ட் ஆகாது. ஸோ ரொம்ப நெருக்கமாக இருக்கும், ஒரு கோடு இன்னொரு கோடு பக்கத்துலேயே ரொம்ப நெருக்கமாக இந்த படத்தில் பார்த்த மாதிரி இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று எப்பவுமே குறுக்கே வெட்டாது. ஸோ இதெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டோட இது. இப்போ ஒரு ஒயரில் கரண்ட்டு போகுதுன்னு வச்சுக்கோம். ஸோ அந்த ஒரு ஒயரில் கரண்ட்டு போனால் எப்படி என்னன்னு அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுது, ஸோ அதை எப்படி நாம் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா இதை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டாக கூட செஞ்சு பார்க்கலாம். உங்களுடைய நோட்டில் உள்ள ஒரு அட்டை எடுத்துக்கலாம். ஒரு அட்டையை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கிறீங்க. இந்த அட்டையில் சென்டரில் ஒரு ஓட்டை போட்டுரும். ஸோ ஓட்டை போட்டு இதில் ஒரு கம்பி, அதாவது ஒரு ஒயரை வச்சுக்கிறோம். ஸோ இந்த ஒயரில் என்ன பண்ணுறோம், இந்த ஒயர் வழியாக தான் கரண்ட்டு போகுது. ஸோ இந்த சைட்லேருந்து இந்த சைடு கரண்ட்டு போகுதுன்னு வச்சுக்கோம். இந்த இடத்துல ஒரே ஒரு ஓட்டை தான் போட்டிருக்கோம். இந்த அட்டையில் என்ன பண்ணலாம், காந்தம் இருக்கும். இந்த காந்தத்தில் இந்த மணல்லாம் போட்டு தேய்ச்சிங்கன்னா என்ன வரும், அந்த காந்த துகள்கள் வரும். ஒரு காந்தம் நீங்கள் ஸ்பீக்கர்லாம் காந்தம் பார்த்துருப்பீங்க, அந்த காந்தத்தை மணலில் போட்டு தேய்க்கும் போது அந்த மணல் துகள்களுக்கு காந்த விசை வரும். அந்த நீங்கள் விளையாண்டுருப்பீங்க ஸ்கூலில். ஸோ இந்த காந்தத்தை அந்த ஒரு மண்ணில் போட்டு தேய்க்கும் போது அந்த ஒரு துகள் வரும். அந்த துகள் பார்த்தீங்கன்னா காந்தத்தில் ஒட்டும், ஊசி வச்சிங்கன்னா ஒட்டும். ஸோ அந்த மணல் துகளை என்ன பண்ணுறீங்க, இது மேலே கொண்டாந்து தூவி விட்டுறீங்க. இது மேலே பூரா இப்படி பரப்பி விட்டுட்டு, ஸோ இந்த ஒரு ஒயர் வழியாக நாம் கரண்ட் அனுப்புனா என்ன பண்ணோம், இந்த துகள் பூரா இந்த மாதிரி வட்டமாக அரேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுதான் அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த ஒரு ஒயரில் கரண்ட்டு போகும்போது அதை சுற்றிலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். இப்போ நம்ம வீட்டிலேயே ஒயரில் கரண்ட் வருது, நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி ஒயரில் கரண்ட் வந்துச்சுன்னா இதை சுற்றி 90 டிகிரி ஆங்கிளில், இந்த ஆங்கிளில் என்ன இருக்கும், காந்த விசை இருக்கும். இப்போ அந்த ஒயரில் ஒரு குண்டு ஊசி வச்சோம்னா ஒட்டும்.
இப்போ நம்ம வீட்டில் கம்பத்தில் ஒயர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கேருந்து கரண்ட் வருது. அந்த கரண்டில் ஒரு சின்ன குண்டூசி வச்சோம்னா அது குண்டூசி ஒட்டும். கரண்ட் ஆஃப் ஆகிட்டா குண்டூசி கீழே விழுந்துடும். அப்போ ஒரு ஒயர் வழியாக கரண்ட் போகும்போது அதுக்கு 90 டிகிரி பெர்பெண்டிகுலரில் காந்த விசை உருவாகும். ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஒரு இது. எங்கெங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு போதோ அந்த இடத்துலலாம் காந்த விசை இருக்கும். ஸோ இது ஒரு ஒயர் வழியாக கரண்ட் போகும்போது வர்றது. அப்போ இது எப்படி இருக்கும்? ஸோ இதுக்கான ரூல்லாம் இருக்குது. ஸோ அந்த ரூல் டீட்டெயிலாக தேவையில்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒயர் அப்போ 2 ஒயர் போச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ இங்கேருந்து ஒரு ஒயர் வழியாக இப்படி கொண்டு போய் இப்படி வந்து ஒயர் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன இருக்கும்? இந்த இடத்துல ஒரு காந்த விசை உருவாகும். ஸோ இந்த காந்த விசை என்ன இருக்கும்? இந்த டைரக்ஷனில் இருக்குது. கரண்ட் இப்படி போகிறனால காந்த விசையோட டைரக்ஷன் இப்படி, இது வந்து இப்படி. ஸோ அப்போ இந்த மாதிரி என்ன இருக்குது? அப்போ இந்த காந்த விஷயம் ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால தான் ஒயர் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு 4 ஒயரில் இப்படி கரண்ட் வருதுன்னா அந்த ஒவ்வொரு ஒயருக்கு இடையில் கேப் இருக்கும். எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட கேப் இருக்கும். இது கரண்ட் அதிகமாக வரும். ஸோ பெரிய பெரிய மின்சார கோபுரத்தெலாம் பார்த்துருக்கீங்க, பெரிய ஒயராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப் எவ்வளோ கேப் இருக்கும் ஒரு ஒயருக்கு இடையில். ஸோ இது காரணம் என்ன? இதனால் ஒரு காந்த விசை இப்படி உருவாகுது, இதனால் ஒரு காந்த விசை உருவாகுது. அப்போ கரண்ட் அதிகமாக போனால் அதிகமான காந்த விசை உருவாகும், கரண்ட்டு கொஞ்சமாக போனால் குறைவான காந்த விசை உருவாகும். அப்போ இந்த 2 காந்த விஷயம் ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணாத அளவுக்கு அந்த 2 ஒயருக்கு இடையில் கேப் இருக்கணும். ஸோ இதுக்காக தான் அந்த 2 ஒயருக்கு இடையில் நாம் கேப் வச்சுருக்கோம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுனால நாம் என்ன பண்ணலாம்? ஒரு கரண்ட்டை உருவாக்க முடியும். ஒரு ஒயர் வழியாக கரண்ட்டை, அதே மாதிரி மேக்னெட்டிக் சொலினாய்டு நாம் உருவாக்க முடியும். அப்போ இந்த மாதிரி ஒரு காயில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த காயிலில் கரண்ட்டை படுத்தினா என்ன பண்ணோம்? ஸோ இந்த மாதிரி ஒரு காந்த விசை உருவாகும். இந்த மாதிரி ஒரு காயில் சுற்றி இது வழியாக கரண்ட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் காந்த விசையை நாம் உருவாக்க முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்? சொலினாய்டல் சர்க்கியூட் காயில்னு சொல்கிறோம். இப்போ நேராக போச்சுன்னா காந்த விசை இப்படி உருவாகுது. இப்போ நாம் ஒயர் என்ன பண்ணிட்டோம்? ஒயரை இப்படி வளைச்சி காயில் மாதிரி பண்ணிட்டோம். ஸோ இப்போ காந்த விஷயம் என்ன சொல்லுங்கள்? இப்போ காந்த விஷயம் என்ன பண்ணோம்? இந்த லூப்பில் இப்படி வரும். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம சொலினாய்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியும் நார்த் அண்ட் சவுத்து போல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ என்ன பண்ணோம்? ஒரு சைடு இந்த சைடு நார்த்தாகவும் இந்த சைடு சவுத்தாகவும் நாம் ஜென்ரேட் பண்ண மாதிரி ஒரு பைப் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு பைப்பில் ஒயரை சுற்றிடுறோம். ஒயரை சுற்றிட்டு இதில் கரண்ட் அனுப்புனா இப்போ என்ன பண்ண காந்த விஷயம் இங்கேருந்து இங்கே இப்படி இந்த டைரக்ஷனில் ஒரு சைடு நார்த்து போல், ஸோ சவுத்து போலாக நாம் ஒரு மேக்னெட் மாதிரியே உருவாக்க முடியும். இதுக்கு பேர் நாம் மின்காந்தம்னு சொல்கிறோம். ஒரு மின்காந்தங்கிறது ஒரு ஸோ இப்போ இது என்ன இருக்குது? இந்த மாதிரி காயில் எடுக்கும்போது ஸோ இந்த மாதிரி காயில் சுற்றிட்டோம்னா இது என்ன பண்ணுறோம்? ஒரு மின்காந்தமாக நம்ம காந்தத்தை உருவாக்க முடியும். ஸோ இப்போ இதனுடைய ஒரு பக்கம் வந்து ஸோ நார்த்து போலாக இருக்கும், இன்னொரு பக்கம் சவுத் போலாக இருக்கும். ஒரு பைப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி காயில் சுற்றிட்டோம்னா இப்போ இதை வந்து நம்ம மின்காந்தமாக உருவாக்க முடியும். ஸோ அப்போ இந்த காந்தத்தில் என்ன பண்ணோம்? இந்த காயிலுக்கு எப்போ கரண்ட் போதோ அப்போல்லாம் இது வந்து காந்தமாக செயல்படும். இதுக்கு போகிற கரண்ட்டை ஆஃப் பண்ணிட்டோம்னா அது வந்து சாதாரண ஒயராக இருக்கும், காந்தம் இருக்காது. ஸோ எங்கள் ஸ்கூலில் பெல்லெல்லாம் அடிக்கும். ஸோ அந்த பெல்லெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மின்காந்தம். ஸோ அது கரண்ட்டு போகும்போது ஒரு காந்தம் வரும், அதனால அந்த மணியை பிடிச்சி இழுக்கும். ஸோ அப்போ வந்து அதில் அடிக்குது. ஸோ இது வந்து ஒரு மேக்னெட், எலக்ட்ரோ மேக்னெட்டாகவும் மேக்னெட்டை நாம் உருவாக்க முடியும், அதான் மின்காந்தம் தயாரிக்க முடியும். ஸோ அப்போ இதில் இப்போ என்ன இருக்குது? இந்த சைடு நார்த்து போலாவும் இந்த சைடு சவுத்து போலாவும் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? ஒரு ஒயர் வழியாக நாம் கரண்ட் அனுப்பி காந்த விசையை உருவாக்க முடியும். நாம் லேபில் காந்தம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு காந்தம் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் சிவப்பு கலரில் காந்தம் லேபில் பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் நார்த்து, இன்னொரு பக்கம் சவுத்தாக இருக்கும். இது வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ அதே மாதிரியே நாம் ஒரு கம்பியை சுற்றி அதுக்கு கரண்ட் அனுப்புகிற வழியாகவும் ஒரு காந்தத்தை நாம் உருவாக்க முடியும். இதுக்கு பேர் மின்காந்தம்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு பேர் எலக்ட்ரோ மேக்னெட். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம பெல்லு. ஸோ இந்த மாதிரி பெல் என்ன பண்ணலாம்? பெல் அடிக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி மின்காந்தத்தை
நாம் தயாரிக்க முடியும் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ இது பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்னு சொல்கிறோம். மின்காந்தன்னு நாம் தமிழில் சொல்கிறோம். ஸோ இதுக்கு நாம் காந்த விசையை நாம் உருவாக்க முடியும். ஸோ அப்போ இந்த காந்த விசையினால் என்ன ஃபோர்ஸ் உருவாகுது? ஸோ அதை நாம் பார்த்தோம்னா தெரியும். ஸோ இங்கே ஒரு காந்தம் வச்சுருக்கோம், இங்கே ஒரு ஒயர் வழியாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு நார்த்து சவுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ இங்கே போகும்போது என்ன இருக்குது, இந்த ஒயர் வழியாக கரண்ட் போகும்போது இதுக்கு 90 டிகிரியில் ஒரு காந்த விசை உருவாகும். அப்போ இந்த காந்த விசை ஒரு வேளை இங்கே மேலே நார்த்து இது சவுத்துன்னு வச்சுக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு காந்தம் இருக்குது. அப்போ இந்த நார்த்து என்ன பண்ணும், ரெப்பல் பண்ணும். இந்த சவுத்து ரெப்பல் பண்ணும். அப்போ இப்படி உள்ள ஒயர் என்ன பண்ணும், அது திரும்பும். அப்போ இந்த காந்த விசையினால் ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். அப்போ இந்த மாதிரி ஒரு கம்பியில் கட்டிட்டு இங்கே ஒரு காந்தத்தை வச்சோம்னா இது வெளியே கரண்ட் போகும்போது அந்த ஒயரை திருப்போம். ஸோ அப்போ இதை வச்சு நாம் என்ன பண்ணலாம், ஒரு பொருளை திருப்ப முடியும்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த பிரின்சிபலை வச்சு தான் எலக்ட்ரிக் மோட்டாரை வந்து நாம் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் மோட்டாரில் என்ன பண்ணுது, என்ன பண்ணியிருக்கான், இப்படி ஒரு காயில் இருக்குது, ஒரு 3 காயில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காயில், ஸோ இந்த சைடில் ஒரு காயில், இங்கே ஒரு காயில் இருக்குது. ஸோ சென்டரில் ஒரு ரோட்டார்ன்னு இருக்கும். ஸோ இப்போ ஒரு பெரிய இரும்பு ராட் இருக்கும். ஸோ இது 3 கரண்ட்டை கொடுக்கும்போது அந்த ஃபோர்ஸில் என்ன பண்ணுது, இந்த இரும்பு கம்பி சுற்றுது. அதுதான் எலக்ட்ரிக் மோட்டார். இந்த திருப்பு விசையை வச்சு தான் நாம் மோட்டரை தயார் பண்ணியிருக்கோம். இது எலக்ட்ரிக் மோட்டாரோடைய பிரின்சிபல். அப்போ இதுக்கு ஃபிளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அண்ட் ரைட் ஹேண்ட் ரூல், ஸோ 2 ரூல் பார்த்துருக்கோம் அதில். ஸோ அதாவது நம்ம கையில் ஒரு 3 விரலை இந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா அப்போ என்ன இருக்கும், இந்த டைரெக்ஷனில் கரண்ட்டு போய் இந்த டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் அப்போ அந்த திருப்பக்கூடிய ஃபோர்ஸ் என்ன இருக்கும், இந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு ஃபிளமிங் சொன்னார். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அண்ட் ரைட் ஹேண்ட் ரூல்னு 2 ரூல் சொல்லியிருக்காரு. இந்த ரூல் பிரகாரம் தான் என்ன இருக்குது, அந்த எலக்ட்ரிக் மோட்டார் நாம் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இது வந்து ஒரு மைக்கேல் ஃபாரடே ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னார். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு காயில் எடுத்துக்கிட்டார். ஸோ காயில் எடுத்துக்கிட்டு இது ஒரு மேக்னெட், ஸோ ஒரு காந்தம். ஸோ அந்த காயில் என்ன பண்ணார், இங்கே ஒரு அம்மீட்டரை கனெக்ட் பண்ணிட்டார். ஸோ அம்மீட்டர் அல்லது காலில் மீட்டர் ஏதோ ஒன்று கரண்ட் அளக்கிற மீட்டரை கனெக்ட் பண்ணிட்டார். இது ஒரு காயில், ஸோ ஒரு கம்பி, சாதாரண கம்பி தான், நீங்கள் ஸ்கூலில் செஞ்சு கூட பார்க்கலாம். ஒரு ஒயர் எடுத்துகிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், காலில் மீட்டரை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் சர்க்யூட். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், நம்ம லேபில் உள்ள அதே காந்தம், ஒரு காந்தத்தை எடுத்துக்கிட்டோம். இந்த காந்தத்தை என்ன பண்ணார், இப்படியே இந்த சைடு கொண்டு போகிறார். இந்த சைடு கொண்டு போனால் என்னாச்சு, இந்த முள் நெருச்சு. ஸோ முள் நெவருன்னு என்ன அர்த்தம், அங்கே ஒரு கரண்ட் உருவாயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதே காந்தத்தை இப்படி ரிவேர்ஸில் கொண்டு வந்தார். ஸோ ரிவேர்ஸில் வந்தால் முள் இப்படி நெவருது. ஸோ என்னாச்சு, இந்த முள் இப்படி நெருது. ஸோ இதே ஃபாரடே அடுத்து திரும்ப என்ன பண்ணார், இந்த காந்தத்தை திருப்பிட்டார். ஸோ இங்கே சவுத்து இங்கே நார்த்து இருக்குது. இப்போ என்ன பண்ணார், காந்தத்தை இப்படியே திருப்பிட்டார். இப்போ என்ன இருக்குது, இந்த சைடு சவுத்து, இந்த சைடு நார்த்து. இப்போ என்ன பண்ணார், இந்த காந்தத்தை அப்படியே உள்ளே கொண்டு போகிறார். அப்போ என்னாச்சு, ஏற்கனவே இப்படி போன முள் இப்போ என்ன பண்ணுது, முள் இப்படி போகுது. இப்போ இதே காந்தத்தை திரும்ப வெளியில் கொண்டு வர்றார். அப்போ என்ன பண்ணுது, இப்போ முள் இப்படி வருது. அடுத்து என்ன பண்ணார்னா, இந்த காந்தத்தை கொண்டு போய் அப்படியே காயிலுக்குள்ளே வச்சுட்டார். ஸோ காயிலுக்குள்ளே வச்சது என்ன பண்ணல, அந்த முள் எதுவுமே நகரலை. அப்போ அந்த முள் எதுவுமே நகரலைன்னு அர்த்தம், அங்கே வந்து கரண்டே உருவாகலின்னு அர்த்தம். அப்போ இதுதான் ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்தார். ஸோ இதுதான் உலகையே மாற்றின ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம கரண்ட்டை தயாரிக்கிறதுக்கு முக்கிய காரணம் மைக்கேல் ஃபாரடே கண்டுபிடிச்ச இதுதான். அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு காந்தம் இருக்குது. ஸோ இந்த காந்தத்துக்கு நார்த் அண்ட் சவுத் 2 போல் இருக்குது. ஸோ நார்த்துலேருந்து சவுத்து நோக்கி மேக்னெட்டிக் லைன் உருவாகுது. ஸோ அப்போ அந்த மேக்னெட்டிக் லைன் இங்கே மூவ் பண்ணும்போது என்ன இருக்குது,
இந்த காயிலுக்குள்ளே அந்த உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது காந்த விசையை மாறுது. அப்போ ஒரு இடத்துல காந்த விசையை மாற்றினால் அங்கே வந்து கரண்டை உருவாக்க முடியுங்கிற ஒரு முக்கியமான லா வந்து மைக்கேல் ஃபாரடே கண்டுபிடிச்சாரு. ஸோ இதுக்கு பேர் தான் ஃபாரடேஸ் லா. ஸோ லென்ஸ் லான்னு கூட படிச்சிருப்போம். அப்போ என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணால் அங்கே வந்து இன்டியூஸ் கரண்டை உருவாக்க முடியும். ஸோ அப்படிங்கிறத மைக்கேல் ஃபாரடே கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த பிரின்சிபல் தான் என்ன இருக்குது, எல்லா மோட்டரும் உருவாகுது, அதாவது டைனமோ உருவாகுது. ஸோ டைனமோவில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஸோ இந்த மாதிரி காயில் இருக்குது. ஸோ இந்த காயில் என்ன இருக்கும், இங்கே வந்து சைக்கிள் அது கனெக்டாக இருக்கும். ஸோ இந்த நடுவாண்ட காந்தம் இருக்கும். ஸோ இந்த காந்தம் சுத்த சுத்த இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறும், காந்த விஷயம் மாறும். காந்த விஷயம் மாறும்போது இதில் கரண்ட் உருவாகும். ஸோ இதெல்லாம் சைக்கிள் டைனமோ ஒர்க் ஆகுது. நம்ம சைக்கிள்லாம் பார்த்துருப்பீங்க டைனமோ. இதே பிரின்சிபல் தான் எல்லாம் கரண்ட்டை தயாரிக்கிறோம். நாம் யூஸ் பண்ணுற ஜென்ரேட்டரில் என்ன இருக்குது, இந்த மாதிரி ஒரு பெரிய காயில் இருக்கும். ஸோ இதுக்கு இடையில் இங்கே ஒரு காந்தம் இருக்கும். அப்போ இந்த காந்தத்தை ஒரு மோட்டரை வச்சு சுற்றும் போது என்ன பண்ணுது, ஜென்ரேட்டர் வச்சு சுற்றும் போது இங்கே வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் மோட்டர் இருக்காது. ஸோ இதே சேம் தான் நம்ம கரண்ட் தயாரிக்கிற எல்லா மெத்தடும். ஸோ மேட்டூர் டேமில் கரண்ட் தயாரிக்கிறோம், வேகமாக தண்ணி வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபேன் மாதிரி வச்சுருப்பாங்க, இதுக்கு பேர் டர்பைன்னு. இது சுத்த சுத்த இதை கொண்டாந்து டைனமோவில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, டைனமோ சுத்தம், அங்கே கரண்ட் தயாரிக்கிறோம். காற்றாலையில் ஃபேன் இருக்குது, அந்த ஃபேன் சுத்த சுத்த கரண்ட் தயாரிக்கிறோம். ஸோ நியூக்ளியர் ரியாக்டராக இருக்கட்டும், அங்கே நெய்வேலி நிலக்கரியில் எடுத்து என்ன பண்ணுறோம், அனல் மின் நிலையம் எல்லாமே என்ன பண்ணுறோம், இந்த ஃபாரடேஸ் பிரின்சிபலை பயன்படுத்தி தான் கரண்டை தயாரிக்கணும். ஸோ சோலார் பேனல்லேருந்து எடுக்கக்கூடிய கரண்டை தவிர மீதி எல்லா முறையிலையும் தயாரிக்கக்கூடிய கரண்டை போகாமல் இந்த ஃபாரடே பிரின்சிபலை பயன்படுத்தி அந்த டைனமோ வச்சு தான் நம்ம கரண்டை எடுக்கிறோம். ஸோ இந்த ஃபாரடே விலாங்கிறது ஒரு முக்கியமான விதி. ஸோ இதுக்கு ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் பிரகாரம் நமக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே கரண்ட்டு இன்டியூஸ் கரண்ட்டு, அதாவது ஒரு ஃபோர்ஸ் தர்றோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறுது, மாற்றினோம்னா இந்த டைரக்ஷன் நமக்கு வந்து கரண்ட்டு உருவாகுங்கிறது ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூலு. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா, கரண்டில் ரெண்டு விதமான கரண்ட் இருக்குது. ஒன்று டைரக்ட் கரண்ட்டு, இன்னொன்று வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதாவது டிசி அண்ட் ஏசின்னு சொல்லுவோம். அப்போ டிசி கரண்ட் என்னன்னா ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். அப்போ என்ன இருக்கும், இதே மாதிரி நேராக போகும். இப்போ 250 வோல்ட்டுனா ஸோ எனி டைம் ஒரு 250 வோல்ட் அதே இதுதான். ஸோ இது வந்து மாறாது. ஸோ இது வந்து டிசி கரண்ட். ஸோ ஏசி கரண்ட்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் என்ன இருக்கும், இந்த சைன் வேவ் ஃபார்மில் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம வீட்டுக்கு 230 வோல்ட்டில் ஏசி கரண்ட் வருது. ஸோ 230 வோல்ட்னா என்ன அர்த்தம், எனி டைம் 230 வோல்ட்டே வராது. அப்போ இங்கே ஜீரோவாக இருக்கும், ப்ளஸ் 230 போவோம், மறுபடியும் இங்கே ஜீரோ ஆகும். இந்த இடத்துல மைனஸ் 230 போவோம், ஸோ மறுபடியும் ஜீரோ ஆகும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் வர்றதுக்கு பேர் தான் இது வந்து ஒரு சைக்கிள். ஸோ எத்தனை சைக்கிள் போகுதோ அதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி. நம்மளோட ஃப்ரீக்வன்சி பார்த்தா 50 ஹெர்ட்ஸ். அப்போ ஒரு செகண்டில் இந்த மாதிரி என்ன பண்ணோம், 50 சைக்கிள் பாஸ் ஆயிரும். அப்போ 50 டைம் என்ன பண்ணோம், இந்த சைன் வேவ் மாதிரி போகும் ஒரு செகண்டில். இதான் நமக்கு வரக்கூடிய ஏசி கரண்ட். ஸோ ஏசி கரண்ட்டுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்குது, டிசி கரண்ட்டுக்கு ஃப்ரீக்வன்சி கிடையாது. டிசி கரண்ட்டுக்கு ஃப்ரீக்வன்சி என்னென்னா ஜீரோ. ஸோ ஃப்ரீக்வன்சியே கிடையாது. ஸோ எத்தனை டைம் ப்ளஸ்ஸு மைனஸ் மேலே கீழே மாறுதோ ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். இதில் எதுவுமே மாறாது, ஒரே இதாக இருக்கனால இதுக்கு டிசிக்கு ஃப்ரீக்வன்சியே கிடையாது. டிசி பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வன்சி ஜீரோ. இப்போ நம்ம இந்தியன் சிஸ்டில் யூஸ் பண்ணுறது 50 ஹெர்ட்ஸ், 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி தான் நாம் யூஸ் பண்ணுறோம். இதில் ஏசி டிசிக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, ஸோ டிசி வந்து வெரி ஹை வோல்ட்டு, டிசியில் சேக் அடித்தா தான் நமக்கு வந்து அதிகமாக சேக் அடிக்கும், ஏசியில் கூட சேக் அடிக்கிறது கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஏசியோட டிசி வந்து மோஸ்ட் பவரு. ஸோ இந்த டிசி கரண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறோன்னா ஸோ ஒரு மிகப்பெரிய கேபிள் இருந்தால் தான் அனுப்ப முடியும். இதுக்கு ஏசிக்கு சின்ன ஒயர் இருந்தால் போதும். அப்போ அதனால் டிசி வந்து ரொம்ப தூரத்துக்கு நம்ம டிசி அனுப்ப முடியாது. ஸோ ஏசியை
நம்ம ஈஸியாக ரொம்ப தூரத்துக்கு அனுப்ப முடியும். அதனால தான் நம்ம வீட்டுக்கு வரது பூரா ஏசியே வருது. அப்போ நம்ம பேட்டரிலாம் சார்ஜ் ஏற்றுறது எது பண்ணால் டிசியை தான் பண்ணோம். இப்போ நம்ம மொபைல் சார்ஜர் என்ன பண்ணுன்னா ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணி நம்ம மொபைலுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுறோம். அப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சர்க்யூட் இது. ஸோ இந்த மாதிரி இது வந்து நம்ம பேரல் சர்க்யூட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம மீட்டர் பாக்ஸு, இதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு. ஸோ யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் நாம் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு 5 ஆம்பியரில் ஒரு ஃபேன் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பல்பு இந்த மாதிரி வித்தியாசமாக கனெக்ட் பண்ணுறத சர்க்யூட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பீஸ் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு பீஸ் யூஸ் பண்ணோம்? நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம எலக்ட்ரிக்கல் பீஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஓவர்லோட் ஆச்சுன்னா நம்ம பீஸ் ஆயிரும். ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுனாலும் நம்ம ஒயர் ஏரியாவை பீஸ் பாதுகாக்கும். ஸோ இதெல்லாம் பாதுகாக்கிறது தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் கேளுங்க. இதுக்கு போர்ஷன் இது வரைக்கும் நடத்தினதா இது. நான் இது வரைக்கும் சொன்னல, இதான் எல்லாம் போர்ஷன் ஃபுல்லாக. ஸோ கரண்ட்னா என்ன, ஸோ வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன. ஸோ வோல்டேஜ் கரண்ட் ரெண்டும் திரும்ப கூட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட்னா என்னன்னு நமக்கு தெரியணும். கரண்ட்டை வந்து அம்மீட்டரில் நடக்கிற ஐன்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி வோல்ட்டு, ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டு வோல்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து தான் என்ன ஆகுதுன்னா நமக்கு ஓம்ஸில் வருது. ஸோ அதை வச்சு நம்ம சர்க்யூட் ஃபில் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு ஓம்ஸில் வி இன்ட்டு வி ஈக்குவல் டு ஐஆர். ஸோ ஓம்ஸில் வச்சு நமக்கு ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். ஸோ எலக்ட்ரிக்கல் பவர்னா என்ன, ஸோ வி இன்ட்டு ஐ ரெண்டையும் பேருக்குன்னா எலக்ட்ரிக்கல் பவர். இதுதான் எங்கள் சிலபஸ்ஸு. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டு, எலக்ட்ரிக் வோல்டேஜ், ஓம்ஸில் எலக்ட்ரிக்கல் பவரு. ஸோ அந்த பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறோம், சீரீஸ் பேரல் எப்படி, ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணான்னா பேரல் எப்படி கனெக்ட் பண்ணுறோம். ஸோ சீரீஸ் பேரல் கால்குலேஷன் பார்த்தோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ ஒரு ஒயரில் கரண்ட்டு போச்சுன்னா எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டுலேருந்து எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகுது. இதுதான் உங்களுடைய மொத்த சிலபஸ். ஸோ கரண்ட்டை வச்சு எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட்டை தயாரிக்கிறோம், எலக்ட்ரோ மேக்னெட் சொன்னேன். மேக்னெட்டை வச்சு எப்படி கரண்ட்டை தயாரிக்கிறோம், அது வந்து டைனமோ. ஸோ டைனமோ ஜென்ரேட்டர். ஸோ இந்த ரெண்டு இது. ஸோ இதுதான் உங்களுடைய என்ட்ரன்ஸ் சிலபஸ். அதே மாதிரி ஏசின்னு என்ன, டிசின்னு என்ன, ஏசி கரண்டோட கேரக்டர் என்ன, டிசி கரண்டோட கேரக்டர் என்ன. ஸோ இதுதான் உங்களோட என்டையர் சிலபஸ். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்கா? சரி, இப்போ ஒரு 2 ப்ராப்ளம் சொல்கிறேன், போடுறீங்களா? ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ் பேரில் வச்சு 2 ப்ராப்ளம் சொல்கிறேன், போட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி 3 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து 25 ஓம் ரெசிஸ்டன்ஸு, இது வந்து 45 ஓம், இது வந்து 75 ஓம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆன்சர் சொன்னீங்க. ஸோ உங்கள் சீரீஸ் தனியாக, நான் பேரில் தனித்தனியாக ப்ராப்ளம் கொடுக்குறேன். 145 3 ரெசிஸ்டன்ஸையும் ஒன்றா கூட்டிட்டீங்க சீரீஸ் ஈஸியாக. ஸோ இதே சேம் ரெசிஸ்டன்ஸை நான் அப்படியே பேரலுக்கு சொல்கிறேன்.
இப்போ கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள். இதே 25 ஓம், அதே 45 ஓம், அதே 75 ஓம். ஸோ உங்களுக்கு ஷார்ட்கட்டாக ஈஸியாக கூட நாம் சொல்லலாம் ஆன்சரு. 4 ஆன்சர் கொடுத்துருக்கான்னு வச்சுக்க. எப்போவுமே சீரிஸ் சர்க்யூட்டில் என்ன பண்ணோம், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை விட அதிகமான ரெசிஸ்டன்ஸ் வரும் ஆன்சராக. பேரலில் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும், இதை விட குறைவான ஆன்சர் வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ மேக்ஸிமம் ஒரு ரெசிஸ்டன்ஸ்னால் இதை விட குறைய வரும். ஸோ இதை விட அதிகமாக வந்துச்சுன்னா அது வந்து சீரிஸுக்கு தான் வரும். இது கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம், பேரல் சர்க்யூட்டுக்கு என்ன ஆன்சர்னு. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 1 / ரெசிஸ்டன்ஸ் பேரல் ஈக்குவல் டு 1 / 25 plus 1 / 45 plus 1 / 75. இதை வச்சு சால்வ் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணிட்டீங்களா? கால்குலேட்டர் இருந்தால் கால்குலேட்டர் வச்சு கூட போடலாம். போட்டிங்களா? ம் 0.04 1 / 25. ஸோ ப்ளஸ்ஸு 1 / 45 போட்டிங்கன்னா 0.022 ப்ளஸ்ஸு 1 / 75 போட்டிங்கன்னா 0.013. ஸோ இப்போ எல்லாம் கூட்டினீங்க என்ன வரும், 0.067 ஸோ 73. ஸோ இது 1 / RP. ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் பேரலில் கண்டுபிடிக்கணும்னா இது தலைகீழாக மாற்றணும். அப்போ 1 / 0.073. இப்போ என்ன வருது, 13 ஓம். ஸோ அப்ராக்சிமேட்டாக போட்டுருங்க. அப்போ என்ன ஆன்சர் வந்திருக்கு இல்லை, இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருனால இந்த 3 ரெசிஸ்டன்ஸோட கம்மியாக வரும். உங்களுக்கு இதில் ஒரு ஷார்ட்கட்டை சொல்லிடுறேன். ஓகே, வெரி குட். ஸோ அப்ராக்சிமேட்டாக 13. ஸோ இப்போ இந்த கால்குலேஷனுங்க உங்களுக்கு தெரியும். ஸோ சீரீஸு சர்க்யூட்டில் ஒரு கொடுத்தோன்னா ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இந்த சீரீஸோட மொத்த ரெசிஸ்டன்ஸோட ஆன்சர் என்ன இருக்கும், இந்த 3 வேல்யூவோட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 3ஐயும் பார்த்து 25, 45, 75. ஸோ ஆன்சர் என்ன வந்துச்சு, சீரீஸில் 145. அப்போ இந்த 3ஓட அதிகமாக இருக்கும். இப்போ பேரலில் என்ன இருக்குது, அதே 25, 45, 75. அப்போ என்ன ஆன்சர் வந்திருக்கு, இதை 3ஐ விட கம்மியாக வந்திருக்கு. அப்போ நீங்கள் ஈஸியாக கூட ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். இப்போ சீரீஸில் இப்போ கொடுக்குறான்னு வச்சுக்க, இந்த 3 சீரீஸில் ஆன்சர் என்ன, இப்போ 4 ஆன்சர் தரான்னு வச்சுக்க. 1 50, 60, 70, 80, 145 கொடுத்தான்னு நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேஷனே போட வேண்டியதில்லை. அப்போ அதிகமானது ஆன்சரு. இப்போ இதுக்கு ஆன்சர் தர்றாங்க. அப்போ என்ன இருக்கும், இந்த 3 வேலையோட குறைவாக எது இருக்கோ அதுதான் ஆன்சரு. ஸோ ஒரு ஆப்ஷன் மட்டும் அப்படி இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் டைரெக்டாகவே கால்குலேஷன் போடாதே செலக்ட் பண்ணலாம்.
என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லாத்தையும் பேரலல் பண்ணும்போது அந்த கொடுத்த ரெசிஸ்டன்ஸோட குறைவான வேல்யூ தான் வரும். இது பேரலோட வேல்யூ. சீரீஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ரெசிஸ்டன்ஸோட அதிகமான வேல்யூ வரும். ஸோ சீரீஸை பொறுத்த வரைக்கும் அப்படி நீங்கள் கூட்டியிருக்கிறது ஈஸி. ஸோ பேரலில் கால்குலேஷன் போட கம்மியாக இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருந்தால் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து பவரில் ஒரு கால்குலேஷன் போடுமா? உங்கள் வீட்டில் 1000 வாட்ஸு அயன் பாக்ஸு 1 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க. 60 வாட்ஸு ஃபேனு. இது அவர் ஏற்கனவே சொன்னார். அந்த மாதிரி 3 ஃபேனு. இது ஒரு 10 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 40 வாட்ஸு லைட்டு. இது ஒரு 5 லைட் இருக்கு. இது ஒரு 5 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க. வேற என்ன இருக்குங்க? மொபைல் ஃபோன் வச்சுக்கோங்க. ஸோ மொபைல் ஃபோனு ஒரு 5 வாட்ஸ் சார்ஜ் எடுக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் 2 ஃபோன் இருக்கு. அது ஒரு 2 மணி நேரம் சார்ஜ் ஏற்றுறீங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறோம். அப்போ உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய மொத்த வாட்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து அயன் பாக்ஸு. கால்குலேட் பண்ணி சொல்லுங்கப்பா. உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு மொத்தமாக எவ்வளோ பவர் எடுக்குது? ஸோ 1000 வாட்ஸ் அயன் பாக்ஸ் வந்து 1 மணி நேரம் யூஸ் பண்ணுறேன். 60 வாட்ஸு ஃபேனு 3 ஃபேன் இருக்குது, 10 மணி நேரம் யூஸ் பண்ணுறேன். 40 வாட்ஸ் லைட்டு 5 லைட் இருக்குது, டியூப் லைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 5 மணி நேரம் லைட் எரியுது. 2 ஃபோனு வீட்டில் இருக்கும். ஃபோனுக்கு ஒரு 5 வாட்ஸ். இன்னும் கம்மியாக தான் எடுக்கும். ஸோ கால்குலேஷன் போட ஈஸியாக இருக்கனால 5ன்னு வச்சுருக்கேன். 2 ஃபோனு 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணுறேன். அப்போ எங்கள் வீட்டில் மொத்தமாக எவ்வளோ கரண்ட் எடுக்கும், எத்தனை யூனிட் போகணும்னு சொல்லுங்கள். முதல்ல என்ன 1000 இன்ட்டு 1 மணி நேரம். ஸோ மொத்தமாக 1000 தான். சார் 2002 வந்து 1800 சார். இதுக்கு 60 இன்ட்டு 3 60 இன்ட்டு 3 180. இப்போ 1800. ஓகே. அடுத்து அப்புறம் வந்து 200 2000. இதுக்கு 5 மணி நேரமா? ஓகே. இதான் ஒவ்வொன்றா போடும். 40 இன்ட்டு 5 என்னது? 200. 5ன்னு போட்டோம்னா 1000மா? இதுக்கு 1000 வாட்ஸு. இதுக்கு 5 வாட்ஸில் 2. அப்போ 10 இன்ட்டு 2ன்னு போட்டால் 20. 3820. ஓகே, வெரி குட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் 3820 வாட்ஸு. அப்போ இதை கிலோ வாட்டு கால்குலேட் பண்ணால் 1000 வச்சுன்னா 3.82 கிலோ வாட் பர் ஹவரு. அப்போ 3.82 யூனிட் ஓடும். ஸோ இந்த மாதிரி வச்சு நாம் இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ப்ராப்ளம் கூட உங்களை கேட்கலாம்.